இது ஆன்லைன் கிளாஸ்னா சோ ரிகார்டிங் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் டாபிக் ரிமைண்ட் பண்ணுங்க. ஆஃப்லைன் sir. Sir, Wednesday Kirchhoff's law sums பார்த்தோம் sir. Kirchhoff's law வந்து finish பண்ணிருக்கோம். ஓகே சோ Mesh analysis sir. ஓகே மா ஃபைன். JEE ஸ்டூடண்ட்ஸ் ஆல்சோ தேர்னா இந்த கிளாஸ்ல ஒன்லி நீட் மட்டும் தான் இருக்கீங்களா? I think so, NEET only, sir. Biology we had no, sir. Oh. JEE students are not there, ah? Okay, ma, fine. இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம எந்த டாபிக் பார்க்கணும்னு நான் சொல்லிடுறேன். நம்ம பேசிக்கா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு டாபிக் வந்து சேம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான். யூனிட் டைட்டில் இஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. டாபிக் இஸ் டாபிக் 1 மா. டாபிக் 1 போட்டுக்கோ. எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ். எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ்ல போத் குரூப்ஸ். ஓகேமா, முகமது வந்து போத்னு போட்டிருக்கான். ஜெயும் இருக்கானா நீட்டும் இருக்கானா? சரி, ஓகே, ஃபைன். இப்ப நம்ம என்னென்ன டாபிக் இதுல சப்டிவிஷன்ஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கோங்க. Your target of the question is you are going to analyze the electric circuits. Okay, சரிம்மா, நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். What is the purpose you are analyzing the patients மா? நீ ஒரு டாக்டர் ஆக்சுவலா. ஓகேயா, சோ அப்படிங்கிறப்ப what is the purpose you are analyzing the patients? To find any defect on them. என்னம்மா? கொஞ்சம் சத்தம் மாடாமா கொஞ்சம். Sir, to find the defect in them, sir. அதாவது to find the difficulties, அதாவது patients இருக்கக்கூடிய problem, to find the health issues or have difficulties in the patients. ஓகே, சரிடாமா, அதை அனலைஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் நம்ம? டார்கெட் என்ன? பேஷண்ட் அந்த ப்ராப்ளம் கியூர் பண்ணணும் நம்ம. அதான் குவாலிட்டி ஆஃப் டாக்டர்ஸ் வந்து நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை கியூர் பண்ணி அவனை நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்து அவன் பாடியோட ஃபங்க்ஷனை நார்மல் ரிட்டர்ன் பேக் டு நார்மல் கொண்டு வர வைக்கிறீங்க. ஸோ அதே மாதிரிதாம்மா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, as a designing people, as a engineers, okay, target is to analyze the circuit to improve the quality of the circuit at the same time. Okay, you can able to cure the problems in the electric circuits. Okay, எப்பவுமே நீங்க பண்ற அதே வேலையை தான் இவங்களும் பண்றாங்க. பட் உங்க ஒர்க் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஒர்க். இதுல அந்த சென்சிட்டிவ்னஸ் இல்லைன்னா கூடாலும் பரவாயில்ல, ப்ராப்ளம் ஆனா கூட வில் மேனேஜ் த என்டையர் திங். பட் ஆனா உங்களுதுல ப்ராப்ளம் ஆனா மேனேஜ் பண்ண முடியாது. இட் வில் கிரியேட் அ பிக் இஷ்யூ. ஸோ அதனாலதான் மெடிசன் ஃபீல்டு வந்து கம்பேர் டு ஆல் அதர் ஃபீல்டு மோர் அக்யூரேட்னு நம்ம சொல்றோம். உங்களோட ட்ரீட்மெண்டா இருக்கட்டும், பேஷண்ட் வந்து எடுத்துக்கக்கூடிய மெடிசன்ஸா இருக்கட்டும், எல்லாமே இஸ் மோர் அக்யூரேட் ப்ராசஸா இருக்கணும். ஏன்னா அது ஒரு உயிர், நாட் அ மிஷின்னா. ஸோ அதனாலதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க அந்த அனலைஸ்டு ப்ராசஸை நீங்க பண்ணணும் அப்படின்றாங்க ஆக்சுவலா. ஸோ நாங்க இப்ப சர்க்யூட் அனலைஸ் பண்றதுனால என்ன அப்படின்னா, அந்த சர்க்யூட்ல இருக்க ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து மற்ற சர்க்யூட்ஸ்க்கு எப்படி ஒரு பேஷண்ட் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மற்ற பேஷண்ட்டுக்கு நீங்க போகாம தடுக்கிறீங்களோ, அதே மாதிரி முதல்ல நான் தடுத்துடணும். அந்த ப்ராப்ளம் வந்து மற்ற சர்க்யூட்ஸ்க்கு போகாம நான் தடுத்துட்டேன் அப்படின்னாவே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து எனக்கு கண்ட்ரோல்ல வந்துடும் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம சர்க்யூட்ஸை பொறுத்தவரை எல்லாமே ஒரு டை லைன்ல ஜாயிண்டிங்ல இருக்கும். ஓகே, இப்பெல்லாம் ஓகே, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல. ஆனா இதுவே வந்து இப்போ உங்க தாத்தா காலத்திலயோ இல்ல ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸஸ் மேஜரா இருக்கும். சிட்டிலையும் சரி, வில்லேஜஸ்ல சுத்தர இருக்கவே இருக்காது. ஓகே, அப்பெல்லாம் என்ன ஆகும்னா, உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகுது, லோடுல ஏதாவது ப்ராப்ளம் அக்கர் ஆகுதுன்னா இமீடியட்டா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பவர் லைன்ல ப்ராப்ளம் அக்கர் ஆச்சுன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஜங்ஷன் பாக்ஸ்ல இருக்க மெட்டீரியல் அடி வாங்கும். ஸோ அதுக்கடுத்து அந்த ஜங்ஷன் பாக்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைன் வழியா அந்த ப்ராப்ளம் ரிஃப்ளெக்ட் ஆகி ஸ்ட்ரீட் லைன்ல இருக்கக்கூடிய காமன் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபால்ட் ஆகும். அப்புறம் கிரிட் எக்யூப்மெண்ட் ஃபால்ட் ஆகும். அப்புறம் பவர் பிளான்ட் சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட் ஃபால்ட் ஆகும். இது அப்படியே ஒரு செயின் மாதிரி ஒருத்தன் அப்படிச்சான்னா எல்லாமே காலிங்கிற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணதான் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க ஆக்சுவலா. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் உங்களோட ட்ரிப்பரை தவிர்த்து வெளியில வரக்கூடாது. அதையும் தாண்டி வெளியில வந்தா எம்சிபியை தாண்டி வெளியில வரக்கூடாது. அதையும் தாண்டி வெளியில வந்துச்சு அப்படின்னா மெயின் ஃபியூஸை தாண்டி வரக்கூடாது. அதையும் தாண்டி வந்ததுன்னா கண்டிப்பா மெயின் ட்ரிப்பர்ல க்ளோஸ் ஆயிடும். ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம ஸ்ட்ரீட் லைன்ல இருக்கக்கூடிய மெயின் பவர் லைனுக்கு, ஒரு டொமஸ்டிக் செக்டார்ல ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய மெயின் பவர் லைனுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட் லைன்ல கன்சியூமர்ஸ் எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் அஃபெக்ட் ஆகும். வீட்டு ப்ராப்ளம் ஒன்னோட போச்சுன்னா ஓகே,
வீட்டு ப்ராப்ளம்னால உன் ஸ்ட்ரீட்ல இருக்க அத்தனை பேருக்கும் அந்த இஷ்யூ வருதுன்னா மத்த கன்சியூமர் சும்மா விடுவாங்களா? நாங்க எந்த மிஸ்டேக்குமே பண்ணாம நாங்க எதுக்கு பனிஷ் பண்றீங்க, எங்களை எதுக்கு பனிஷ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இஷ்யூவை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்க எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா, யூஆர் கோயிங் டு அனலைஸ் த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ். ஓகே, சர்க்கியூட்டை நீங்க அனலைஸ் பண்றது மூலமா தான் நீங்க எல்லா ப்ராப்ளமையும் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க அனலைசிங் ரிப்போர்ட் எடுக்கிறது மூலமா தான் பேஷண்ட் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவையும் நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரிதான் சர்க்கியூட்ல இருக்க எல்லா வேல்யூவையும் நம்ம கால்குலேட் பண்றது மூலமா தான் அந்த சர்க்கியூட்டை நீங்க ப்ரிவென்ட் பண்றீங்க ஆக்சுவலா. ஏன்னா டைட்டிலை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்காம நீங்க சம் போட்டு there is no use na. What is the purpose you are going to analyze the electric circuit? அதுதானே கான்செப்ட், எலக்ட்ரிக் சர்க்கியூட் அனாலிசிஸ். அதுதானே டைட்டில். வாட் இஸ் த பர்பஸ் யூ ஆர் கோயிங் டு அனலைஸ்? எதுக்கு நான் பண்ணணும் சார்? காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படிம்பாங்க. சோ அது மாதிரி என்ன காரணத்துக்காண்டி நான் அனலைஸ் பண்றேன் அது தெரியணும்ல. நான் போற இடம் தெரிஞ்சாதான் போறது கரெக்டா தப்பானே நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, சோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ்டு ரிப்போர்ட்டை எப்படி எல்லாம் எடுக்க போறீங்க, அதை நீங்க பேஷண்ட்டை பிரிக்கணும். ஏன்னா நீங்க அனலைஸ் பண்ணும்போது எல்லாரையும் நீங்க ஒரே மாதிரி கியூர் பண்ண போறது கிடையாது. யூ ஆர் கோயிங் டு அனலைஸ் த பேஷண்ட் இன் அ டிஃப்ரெண்ட் மேனர், in a different group of peoples. Okay, so அப்ப நீங்க எல்லாத்தையும் தனித்தனி குரூப்பா பிரிக்கிறீங்க. சோ அது மாதிரிதான் நாங்களும் எல்லா சர்க்கியூட்டையும் நீங்க பண்ற ஒரே மிஸ்டேக் என்ன தெரியுமா? எல்லா பேஷண்ட்டையும் ஒன்னா உட்கார வச்சு எல்லாருக்கும் பேராசிட்டமால் எழுதி கொடுத்தா எப்படி இருக்கும் ட்ரீட்மெண்ட்? சோ அது மாதிரிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த சர்க்கியூட்டை பார்த்தாலும் இந்த யூனிட்ல இந்த ஓம்ஸ் லாவை விடுறதே கிடையாது. இந்த ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் ஃபார்முலாவை விடுறதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு காமனான ஐடியா வச்சுக்கிட்டு எல்லா சர்க்கியூட்க்கும் அந்த ஃபார்முலாவே போட்டா, அப்ப உங்ககிட்ட வந்து ஒரு காமனான டேப்லெட்டை வச்சுக்கிட்டு நீ எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடு, எல்லாரும் எப்படி கியூர் ஆவாங்க? ஸோ அப்ப மட்டும் நீங்க ஸ்பிளிட் அப் பண்றீங்க, பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட்ஸை மாத்துறீங்க, ட்ரீட்மெண்ட்டை மாத்துறீங்க. ஸோ அது மாதிரி தானே நியூமரிக்கல்ஸ் இங்கேயும். இந்த பேஷண்ட் இங்க ப்ராப்ளம்ஸ் அவ்வளவுதான். அந்த ப்ராப்ளமுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மெத்தடாலஜி, சால்விங் மெத்தடாலஜி நீங்க மாத்தணும். அப்ப ஒர்க்கு நீங்க முதல்ல பேஷண்ட்டை கரெக்டா குரூப்பா பிரிங்க. ஓகேயா, மெத்தட்ஸா பிரிங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த மெத்தடுக்கு எந்த ஷார்ட்கட் போடணுங்கிற கரெக்டான ப்ரொசீஜர் உங்களுக்கு ஞாபகம் வரும். இல்லைன்னா நீங்க போட்டு மொத்தமா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதனால நம்ம மெத்தட்ஸா பிரிச்சுக்கலாம். ஃபாஸ்டா எழுதுங்க. மெத்தட் 1, எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ். எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் வித் ரெசிஸ்டர்ஸ். எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் வித் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். ரெண்டுமே இருக்கலாம், இல்ல எனி ஒன்னு இருக்கலாம். அது சர்க்கியூட்டோட கன்வீனியன்ட், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா டைட்டில் என்னன்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட் வித் ரெசிஸ்டர்ஸ். ரெசிஸ்டர்ஸ் இருக்கும், பட் சீரீஸ் அண்ட் பேரலல்ல இருக்கும். இது வந்து ஜெனரல் மாடல், இது நார்மலான மாடல் மெத்தட் 1. ஓகே, இது நார்மலா உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லயே இது நிறைய கேட்கறாங்க. அந்த பார்ட்ல நியூமெரிக்கல்ஸ் M1ல மெத்தட் 1ல. பட் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா போகும்போது தான் மெத்தட் 2, 3 எல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போறாங்க. ஆக்சுவலா மெத்தட் எல்லாம் கொஞ்சம் டீப்பா கொண்டு போறாங்க. மெத்தட் 1 வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் வித் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். ஓகேயா, அதே மாதிரி மெத்தட் 2 எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் வித் இன்ஃபினிட்டிவ் ரெசிஸ்டர்ஸ்னு போடணுமா? இந்த மாதிரி போடுங்க, இன்ஃபினிட்டிவ் ரெசிஸ்டர்ஸ் போடணும். உங்க சர்க்கியூட்ஸ்ல இன்ஃபினிட்டிவ் ரெசிஸ்டர்ஸ் இருக்கணும். இல்லைன்னா அதை சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதிக்கங்க. டாட் லைன்ஸ் வந்து உள்ள இருக்கணும் சர்க்கியூட்குள்ள. டாட் லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க மெத்தட் 2ல சம் அப்ரோச் பண்ணலாம். ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த டாட் லைன்ஸ் வச்சு நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க. எய்ம்ஸ்ல வந்திருக்கு ஆக்சுவலா. எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் வித் இன்ஃபினிட்டிவ் ரெசிஸ்டர்ஸ் in series and parallel. Finished amma? Method 3 போலாமா? Yes sir. Yes sir. எனக்கு கொஞ்சம் கிளாஸ்ல ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னன்னா, முடிஞ்சளவு அப்படியே சைலண்டாவே இருக்காதீங்க, கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா எனக்கு ஏதோ யார்கிட்டயுமே இல்லாத ஏதோ ஒரு இது எப்படி சொல்றது, வால் சிவரிட்டு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஸோ கிளாஸ் இன்ட்ராக்ஷன் இருந்தாதான் உங்க சைட்ல என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி ஐ கேன் ஏபிள் டு கிவ் அ டீடைல் லெக்சர் ரிகார்டிங் த டாபிக் ஆர் அதர்வைஸ் டவுட் வாட் எவர் இட் மேபி. கொஞ்சம் கிளியரா என்னால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். ஸோ அதனால நீங்க தாராளமா இன்ட்ராக்ட் பண்ணலாம். உங்க சைட்ல சவுண்ட் எதுவும் இல்ல, டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லைன்னா நீங்க தாராளமா டைரக்டா நீங்க அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா. அடுத்து மெத்தட் 3. மெத்தட் 3 எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் வித் சேம் பொட்டன்ஷியல் பாயிண்ட்மா. எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் வித்
same potential point. Electric circuits with the same potential points. Yes, sir. Yes, sir. அடுத்து method 4. Yes, sir. Method 4 CDR and VDR மா, இதெல்லாம் ஷார்ட்கட், என்ட்ரன்ஸ்க்கு மட்டுமே போடக்கூடிய ஷார்ட்கட்ஸ். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா அந்த கிர்ச்சாஃப்ஸ்ல நம்ம அன்னைக்கு போட்டோம்ல லாஸ்ட் கிளாஸ், அதெல்லாம் கொஞ்சம் Yes, sir. டைம் எடுக்கும். அதெல்லாம் இல்லாம நீங்க இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி போடலாம். Yes, sir. என்னடாமா ஏதோ கேக்குறீங்க, யார் ஏதோ கேக்குறீங்க? வாய்ஸ் கொஞ்சம் சவுண்டா கேளுங்களேன். CDR and VDR current division rule மா, கீழ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. current division rule, voltage division rule மா. அடுத்து லாஸ்ட் மெத்தட், மெத்தட் நம்பர் என்ன வருதுமா? 5. Sir, VD மட்டும் explain பண்ணுங்க sir. VDR. மெத்தட் 5 வந்து பேசிக் கான்செப்ட். அதாவது பேசிக் கான்செப்ட்ஸ், அதாவது பவர் நோட்டேஷன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கிளியரா கீழே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பவர், எலக்ட்ரிக்கல் பவர் நம்ம டிஸ்கஸ் பண்றது ரிகார்டிங் எலக்ட்ரிக்கல் பவர். மெக்கானிக்கல் பவர்லாம் 11th வந்துரும். ஸோ நீங்க 12th எலக்ட்ரிக்கல் பார்ட் தான் பார்ப்பீங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் பவர் P, தென் அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கேபிட்டல் E, தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காஸ் phi. இதை நாங்க பவர் ஃபேக்டர்னு சொல்லுவோம். நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம், 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம். Electrical power, electrical energy, power factor, then last one is electrical heating, H ma. அந்த லாஸ்ட் ஒன் என்னோருக்கா சொல்லுங்க. Electrical heating சொல்லுங்க இல்லமா, use word sir and all, okay? அது என்ன சொல்லுங்க, வந்துங்க போங்க, இதெல்லாம் என்னது? This is the way to use the word in your school. Sorry sir. Okay ma. Sir, VDR one time சொல்லுங்க sir. புரியலமா. current division rule and voltage division rule ma. Okay sir. Okay ma. Sir, cos phi sir. Cos phi வந்து power factor. Power Thank you, factor. Sir, meaning for H sir. H வந்து electrical heating மா. அதுக்கு one more word is there as per your syllabus, Joule's law of electrical heating மா. So அதுக்கு ரெண்டு வேர்ட் இருக்கு, ரெண்டு மீனிங் எடுத்துக்கலாம். ஜெனரலா H வந்து எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங், பட் அந்த எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங்கிற கான்செப்ட் எந்த சயின்டிஸ்டோட கான்செப்டை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா ஜூல் லா ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங். ஜூல்ங்கிற சயின்டிஸ்டோட கான்செப்டை வச்சுதான் யூ வில் கெட் த கிளாரிட்டி ரிகார்டிங் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங். அவரோட லாஜிக் இல்லைன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங்கான ப்ராப்பர் கான்செப்டே இருக்காது ஆக்சுவலா. ஸோ அவரோட லாஜிக்கை வச்சுதான் நீங்க ப்ராப்பரா எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங்கை டிஃபைனே பண்றீங்க. ஸோ அதனாலதான் ஜூல் லா ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங். ஸோ அந்த கான்செப்ட் வந்தாலும் சரி, இல்ல எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங்னு சொன்னாலும் ஓகே, நீங்க ஹெச்ங்கிற வேர்டு தான் நீங்க எடுத்துக்க போறீங்க அங்க. Yes, sir. ஓகேமா. Fine. Power P and E and cos phi and H. Okay. So இதோட உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் உங்களோட பேசிக் பார்ட்லயே நான் போயிடுறேன். ஸோ எடுத்தோன்னே மெயின் என்ட்ரன்ஸ் பார்ட் போட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ட்ரையா. ஸோ அதனால உங்களோட பேசிக் பார்ட், நீங்க 10th படிச்ச பேசிக் பார்ட்லாம் இருக்கு. ஓகே. ஸோ அது பேசிஸ்ல நம்ம முதல்ல ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல்மா, RS and RP. இந்த கான்செப்டை வச்சு ஃபர்ஸ்ட் மெத்தட் 1 நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல், இது நீங்க 10thலயே படிச்ச கான்செப்ட்ஸ் தான். ஓகே. ரெசிஸ்டர், ஓகே. வாட்ஸ் த யூஸ் ஆஃப் ரெசிஸ்டர்? ஜென்ரலா வந்து இது தமிழ்ல வந்து நம்ம மின் தடைன்னு சொல்றோம் ஆக்சுவலா. ஏன்னா தமிழ் வேர்டுக்கு ஸோ யூ நோ நீட் டு ஃபைண்ட் எனி அதர் டெஃபினிஷன்ஸ். ஏன்னா அந்த வேர்டுலயே அதுல மீனிங் இருக்கும். ஓகே. தமிழ் வேர்டுக்கு எப்பவுமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இப்ப நாங்க தமிழ்ல டிக்டேட் பண்ணணும். ஐ கேனாட் ஏபிள் டு யூஸ் அ வேர்ட் இன் இங்கிலீஷ். ஓகே. நான் உங்களுக்கு கொடுக்கணும், கொடுக்கப்பட்டுள்ள மின் சுற்றினுடைய மின் தடையினுடைய அளவை கணக்கிடுக அப்படின்னு நாங்க சொல்லணும். ஸோ அப்ப அவனுக்கு அந்த மின் தடைங்கிறது தான் அவனுக்கு ஆறுங்கிறது தெரியும். பட் அந்த வேர்டுலயே கிளாரிட்டி இருக்கு. மின் தடை, மின் மீன்ஸ் சார்ஜ், தடை மீன்ஸ் பிளாக். ஓகே. அப்ப அவன் அதுக்குன்னு தனியா டெஃபினிஷன் பார்க்க தேவையில்லை. பட் இங்கிலீஷ் மட்டும்தான் you just have to find the definition. Without to know the definition, we cannot able to solve the problems. Okay, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப நீங்க அந்த பர்டிகுலரா தமிழ் வேர்டு தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. பட் அந்த மீனிங் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் எப்பவுமே ஈஸியா. ஏன்னா நம்மளோட மதர் லாங்குவேஜ் தமிழ் தானே.
ஸோ நம்ம லாங்குவேஜை வச்சு நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறோம்னா அது லைஃப் லாங் மறக்காது ஆக்சுவலா. ஸோ அப்ப வந்து எனக்கு அந்த ரெசிஸ்டர் அப்படின்னா சிம்பிளா நாங்க சொல்லணும்னா டு ரெசிஸ்ட் த எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் யூஆர் ரெசிஸ்ட் த எலக்ட்ரான் அப்படின்னா, இப்ப தண்ணி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து டேங்க்ல இருந்து நம்ம எடுக்கிறோமா, டேப் வழியா எடுக்கிறோம். ஏண்டாமா நம்ம டேப் வந்து யூஸ் பண்றோம், டைரக்டா ஒரு பெரிய பைப்பை கொண்டாந்து நான் ஜாயின் பண்ணி விட்டா, நான் இப்போ வந்து எனக்கு வாட்டர் யூசேஜ்னு ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா. ஒரே மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம தண்ணி யூஸ் பண்றது கிடையாது. வாட்டர் நம்ம அதிகம் வேஸ்ட் பண்ணவும் மாட்டோம். ஸோ கிச்சன்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரி ரெஸ்ட் ரூம்ல யூஸ் பண்ண போறது கிடையாது. அதே மாதிரி உங்களோட வாஷ் பேஷன் நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ற இடத்துல நீங்க அதே மாதிரி யூஸ் பண்ண போறது கிடையாது. எல்லாமே வந்து ஸ்பீடு வேரி ஆகுது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கான யூசேஜ், அதாவது உங்களுக்கு ரெக்கார்டு வாட்டர் லெவல் எவ்வளவுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ண போறீங்க. அப்ப தேவைக்கு அதிகமா நம்ம எடுக்கிறோங்கிற பட்சத்துல அது வேஸ்டா தான் போகுது. ஸோ அதே மாதிரிதான் ஒரு குவான்டிட்டி ஒரு டிவைஸ்க்கும் ஒரு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் தான் தேவைப்படுது. ஓகே, இப்ப நம்ம சிம்பிளா சொன்னோம்னா நம்ம கிளாஸ்ல ஒரு 70 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். இந்த 70 ஸ்டூடெண்ட் ஒரே மாதிரி ஃபுட் இன்டேக் எடுத்துப்பாங்களா? ஸோ ஒருத்தர் ரொம்ப ஸ்லோவா சாப்பிடுவாங்க, ஒருத்தர் ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, ஒருத்தர் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, அதுலயே எனக்கு வயிறு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்ருவாங்க ஆக்சுவலா. ஸோ அது மாதிரிதான் ஒரு டிவைஸினுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரிதான் அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை நம்ம கொண்டு போக முடியுமா. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு இந்த ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஃபிளக்சுவேட்டட் குவான்டிட்டி எப்பவுமே நம்ம சோர்ஸ்ல இருக்குமா. இதை நீங்க லைவா எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, இப்போ உங்க வீட்டுல நீங்க ஏசி யூஸ் பண்றீங்கன்னா இப்ப வரக்கூடிய மாடர்னைஸ்டு ஏசில எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல அந்த ஸ்டெபிலைசர்னு ஒண்ணு போட்டிருப்பீங்க. அந்த ஸ்டெபிலைசர்ல ஒரு சின்ன எல்இடி இண்டிகேஷன்ஸ் இருக்கும் பாருங்க, உங்களோட சின்ன டிஸ்பிளே மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த டிஸ்பிளேல ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க, 220 210. உங்க டொமஸ்டிக்ல எவ்வளவு வோல்டேஜ் உங்க ஸ்ட்ரீட்ல இருந்து எலக்ட்ரிசிட்டில இருந்து எவ்வளவு வருதுங்கிறத அது காமிக்கும். ஆனா யார் வீட்டுல இருந்து பிக்ஸ்டா ஒரு 1 ஹவருக்கு 230 அப்படியே நிக்கிதான்னு பாருங்களேன், கண்டிப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஈவன் வில்லேஜா இருந்தா கூட கண்டிப்பா அங்கேயும் கன்சியூமர்ஸ் இருப்பாங்க. சோ அதனால கண்டிப்பா அதுல பிளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். ஆனா வில்லேஜ் சைட்லயோ இல்ல இப்ப நம்ம இப்ப எங்களோட நேட்டிவ் சைடு அங்க திருச்சி சைடு எல்லாம் போனீங்க, அவுட் ஆஃப் திருச்சி எல்லாம் போனீங்கன்னா பிளக்சுவேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப எங்க நேட்டிவ்ல எல்லாம். இங்க சென்னை பொறுத்தவரை எப்படின்னா, இப்ப சென்னை செட்டில்டு பீப்புளை பொறுத்தவரை அவங்களுக்கு தெரியும், அவங்க நம்மளோட இவங்க சிட்டி லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து கெட்டிங் ஹரிபரி. அதே மாதிரி ஆல்வேஸ் எப்படி சொல்றது, லிங்க் வித் எக்யூப்மெண்ட்ஸ் லைஃப். ஆக்சுவலா எல்லாமே மிஷின் லைஃபா இருக்கும். ஸோ நம்ம கூட இருக்கிறது எல்லாமே ஒரு மிஷினை பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃபே மூவ் ஆகும். ஸோ அதனால வந்து அதிகமான மிஷினரி சிஸ்டம்ஸ் வந்து நம்ம சிட்டில யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க அதிகமா டொமஸ்டிக் செக்டார்ல உள்ள கொண்டு வரீங்கன்னா அப்ப நிறைய பேர் வீட்டுல பாருங்கன்னா 2 ஏசி, அதே மாதிரி மைக்ரோவேவன், ஓகே, ஸோ அதே மாதிரி ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்ஸ் யூஸ்வலா அதெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். பட் இருந்தாலும் எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, அதே மாதிரி சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா வீடும் இருக்கும், அந்த வீடு இருக்கக்கூடிய ஏரியாலேயே ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியும் கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம அம்பத்தூர்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய டொமஸ்டிக் செக்டர் இருக்காங்க. அதே அம்பத்தூர்ல தான் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரி எஸ்டேட்டும் இருக்கு ஆக்சுவலா. சோ அப்ப அந்த டொமஸ்டிக் குள்ளேயே பாத்தீங்கன்னா 2 வீடு வரும், பக்கத்துல பார்த்தா ஒரு பெரிய ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி மாதிரி வச்சிருப்பாங்க. பட் ஆனா அவுட் ஆஃப் சென்னை எல்லாம் போனீங்கன்னா இண்டஸ்ட்ரி எல்லாம் தனி ஏரியால இருக்கும், டொமஸ்டிக் புறம் தனியா இருக்கும். டொமஸ்டிக் ஏரியால இண்டஸ்ட்ரி உள்ள வரமாட்டாங்க. சோ அதனாலதான் சென்னை மாதிரியான சிட்டில பாத்தீங்கன்னா இந்த கன்சியூமர்ஸ் ரொம்ப மிங்கிள்டா இருக்கிறதுனால ரெசிஸ்டிவ் எலிமெண்ட்ஸை ப்ராப்பரா நம்ம கொடுத்தாகணும். ஓகேயா, இல்லைன்னா சிட்டில இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸோட லோடு எல்லாமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேயா, நீங்க இப்போ ஒரு லட்சத்துக்கு டிவி வாங்குறீங்க, ஒரு எல்இடி டிவி நீங்க வாங்குறீங்க, அது நீங்க அதுல கிளாரிட்டி நிறைய இருக்கு ஆக்சுவலா. சோ அது திடீர்னு ஒரு 1 வீக்ல ஃபால்ட் ஆச்சுன்னா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா அந்த கம்பெனி மேல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணுவீங்க. சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா முதல்ல டு பிரிவென்ட் தி எக்யூப்மெண்ட்ஸ், எப்படி அந்த எக்யூப்மெண்ட்டை அந்த உபகரணத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறத அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப அந்த பாதுகாக்கிறதுல ரொம்ப முக்கியமான டிவைஸ் வந்து ஃபியூஸ், ரெசிஸ்டர்ஸ், இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் ஹியூமன் பாடியில ஹார்ட்டும் பிரெயினும் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்குன்னு நான் என்னோட கையில இருக்கக்கூடிய நெகம் இருக்குல்ல, அதை நான் கட் பண்ணி இல்லாமா, எவ்வளவு துடிச்சு போறோம். சோ அது மாதிரிதான் ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதுல குட்டி டிவைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அந்த பெரிய டிவைஸை ப்ராசஸ் பண்றதே அந்த குட்டி டிவைசஸ் தான். சோ அது மாதிரி சைஸ் வைஸ் ரொம்ப சின்ன டிவைஸ் தான் இந்த ரெசிஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா. சோ இது வந்து எவ்வளவு ரெசிஸ்டரை அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு அனுப்பணுங்கிறத நம்ம அந்த ரெசிஸ்டர் வேல்யூவை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க சூஸ் பண்ற ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூ எவ்வளவு இருக்கு, 2 கிலோவோமா, 100 கிலோவோமா, 1000 கிலோவோமா அப்படிங்கிற அந்த வேல்யூவை பொறுத்து you can able to resist the electron. உங்களுக்கு அதிகமான எலக்ட்ரான் வேணும்னா நீங்க என்ன பண்ணி ஆகணுமா, உங்கள்ட்ட நான் இப்ப நீங்க என்னோட ஷாப்புக்கு வரீங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வரீங்க, உங்களுக்கு அதிகமான கரண்ட் தேவைப்படுதுமா, உங்களோட லோடுக்கு அதிகமான கரண்ட்டை நீங்க கொடுக்கணும். சோ அப்ப நீங்க எங்கிட்ட லோ ரெசிஸ்டன்ஸ் ஒன்னு இருக்கு, ஹை ரெசிஸ்டன்ஸ் ஒன்னு இருக்கு, எதை சூஸ் பண்ணுவீங்கம்மா?
Low ரெசிஸ்டன்ஸ் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. அப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்க மேனுவல்ல நீங்க லோ ரெசிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணி என்கிட்ட சொல்ல போறீங்க. நான் உங்களுக்கு ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது you will get high value of current. ஓகே, உங்க லோடுக்கு கரண்ட் ஹையா போயிடுது. சோ அதுவே உங்களுக்கு கரண்ட் அதிகமா வேண்டாமா? கரண்ட் அதிகமா வேண்டாம். சோ அப்ப எங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணி ஆகணும்? நானு ஹை ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா உங்களோட கரண்ட் வந்து அதிகமா வேண்டாம். ஃபைன். சோ அப்ப கரண்ட் அதிகமா வேணாங்கிற பட்சத்துல நீங்க ஹை ரெசிஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிடுறீங்க. சோ அது மாதிரி நம்மளோட அப்ளிகேஷன் சைடுல இந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இன்னைக்கும் நீங்க யூஸ் பண்ற ஃபேன்ல ரெகுலேட்டர்னு ஒண்ணு எல்லாரும் வீட்லயே நீங்க யூஸ் பண்றீங்க. ஸ்விட்ச் பாக்ஸ் மேபி யாராவது கலட்டினாங்கன்னா நீங்க எல்லாம் எதுவும் செய்யாதீங்க. மேபி யாராவது எலக்ட்ரீஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்க பாருங்க, லைவா பாருங்க. அவங்க பக்கத்துல நின்று தானே நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. சோ ஜஸ்ட் அவங்க வாட்ச் பண்ணுங்க, அவங்க என்ன டெக்னிக்கலா பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. மல்டிமீட்டர்ஸை வச்சு செக் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கப்பு மாதிரி இருக்கும். அந்த கப்புக்கு பேக் சைடுல ஒரு ரெசிஸ்டிவ் காயில் ஒன்று இருக்கும். அந்த காயிலினுடைய ரெசிஸ்டன்ஸ் தான் நீங்க பேலன்ஸ் பண்றீங்க. ஆக்சுவலா பின்னாடி இருக்கக்கூடிய பாயிண்டரை வச்சு நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஹை பண்ணும்போது கரண்ட் லிமிட் ஆகி ஃபீல்டு குறைஞ்சு ஃபோர்ஸ் குறைஞ்சிடும் ஃபேன்ல. சோ அதே மாதிரி நீங்க ரெசிஸ்டன்ஸ் லோ பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் ஹை ஆகி ஃபீல்டு ஸ்ட்ராங் ஆகி அதிகமான ஃபோர்ஸ் ரோட்டருக்கு கொடுத்து ரோட்டர் ஃபாஸ்டா சுத்தும். ஓகேயா, சோ இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆனா நம்ம இங்க கால்குலேஷன் சைடுல எப்படி அதை கண்டுபிடிக்க போறோம்? ஏன்னா ஒரு சர்க்கியூட்டுக்கான டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சாகும். இப்போ உங்க பாடிக்கு ரெசிஸ்டன்ஸ் உண்டுமா? அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது. ஆக்சுவலா ஒரு ரேஷியோ கொடுத்திருக்காங்க, மென்னை விட ஃபீமேல் வந்து அதிகமா இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து ஒரு ரேஷியோ கொடுத்திருக்காங்க. என்ன ரீசன்னால அப்படின்னா ஃபீமேல் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து அதிகமா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எப்படின்னா கிளாத் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப வில்லேஜ் சைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா துணி துவைச்சிட்டே இருப்பாங்க. எங்களோட ஊர்ல என்னோட நேட்டிவ்ல கூட ஒரு ஒரு பக்கத்துல அந்த ஸ்ட்ரீட்லயே ஒரு 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 ஆன்டி இறந்து போனாங்க. ஆக்சுவலா அது எப்படின்னா நல்ல துணி வாஷ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலா மோட்டர்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன ஆகும், நீங்க ரொம்ப நேரம் கிளாத் கூட நீங்க இன்டராக்ட் வித் த கிளாத்ஸ். ஆக்சுவலா நீங்க தண்ணிலேயே கை வச்சுட்டே இருக்கும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா உங்க கையெல்லாம் சுருங்கி ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், சுருங்குன மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீங்க ஸ்விம்மிங்ல இருக்கும் போதோ இல்ல ஏதாவது நீங்க ரிவர்லயோ இல்ல ஸ்விம் பண்ணும் போது நீங்க அந்த மாதிரி ரொம்ப நேரம் தண்ணியில இருக்கீங்கன்னாவே அந்த ஸ்கின் எல்லாம் சுருங்கிரும். உங்களோட பாடி ரெசிஸ்டன்ஸ் யூஷுவல் ரெசிஸ்டன்ஸை விட குறைய ஆரம்பிச்சிருக்கும்மா, ரொம்ப குறையும் ஆக்சுவலா. சோ அப்ப அந்த மாதிரி லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் போது நாமினலான ஒரு லோ வோல்டேஜ் உங்களோட சப்ளைல இருந்தா கூட அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆன்டி வந்து அந்த பிளக்கை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, கை வந்து பேக் சைடு எப்பவுமே பிளக் வந்து மேல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும், அதுல மேல வச்சுதான் நீங்க ரிமூவ் பண்ணணும். நீங்க கொலவெறியா அப்படியே அந்த பிளக்கை பிடிச்சி கையெல்லாம் உள்ள வச்சு வளைச்சிட்டு புடுங்குவாங்க சில பேர்லாம். ஓகே, அப்படி பண்ணும்போது உங்களோட எர்த் பாயிண்ட்லயும் நியூட்ரல்லையும் உங்க ஃபிங்கர் பட்டுச்சுன்னா பிரச்சனை கிடையாதுமா. சோ தேர் இஸ் நோ எனி இஷ்யூ. ஆனா அதுவே உங்களோட ஃபேஸும் நியூட்ரல்லையும் பட்டுருச்சுன்னா சர்க்கியூட் க்ளோஸ் ஆகி நீங்க லோடுமா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சோ அதனால அந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்க தண்ணியில இருந்ததுனால லோ ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுனால மினிமம் வோல்டேஜ் உங்க பாடிக்குள்ள போகும்போது யூ வில் கெட் மேக்ஸிமம் எஃபெக்ட். இட்ஸ் a கைண்ட் ஆஃப் பிரஷர் தான். உங்களோட பிளட்ல பிளட் பிளேட்ஸ் வந்து போயிட்டு இருக்கும், ஃப்ரீயா போயிட்டு இருக்கும். அதுக்கு நீங்க இமீடியட்டா ஹை பிரஷர் கொடுக்கும்போது அந்த பிளட் பிளேட் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி ஒரு வால் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அது என்ன ஆகும், பிளட் டியூப்ல ஒரு செவரு மாதிரி ஃபார்ம் ஆகும்போது உங்க ஹார்ட்டுக்கு போற பிளட் ஸ்பீடை கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணி பிளட் ஃப்ளோவை டிஸ்கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப பிளட் ஃப்ளோ டிஸ்கனெக்ட் ஆகும்போது உங்களோட ஹார்ட் பம்ப் ஆகிற ரேட் குறைய ஆரம்பிச்சிடுமா. அதை இமீடியட்டா நீங்க அவங்களை ப்ரிவென்ட் பண்ணணும். ஷாக் அடிச்சு கீழே விழுந்துட்டாங்கன்னா டக்குன்னு அவங்க நீங்க இதுல எல்லாம் பாப்பீங்க ஒரு அயன் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு போயிட்டீங்கன்னா ஆர்டிபிஷியல் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் நீங்க ஹை பண்ணி கொடுக்கும் போது அவங்களை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இல்லைன்னா அவங்க நெஞ்சில ஜஸ்ட்ல வச்சு ஓகேயா எந்த இடத்துல உங்களுக்கு மேக்ஸிமம் பிளட் ஃப்ளோ அந்த இடத்துல தான் லாக் ஆகும். சோ அப்ப நீங்க ஹை ஃபோர்ஸ் அவங்க ஜஸ்ட்லயே வந்து அடிப்பாங்க, பயங்கர ஃபோர்ஸ் கொடுத்து தட்டுவாங்க. அப்படி தட்டும் போது என்ன அப்படின்னா நீங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதிகமா கொடுக்கும் போது அந்த பிளட் பிளேட்டோட வால் வந்து ரிமூவ் ஆயிடும், உடஞ்சிடும். அப்படி உடஞ்சிருச்சுன்னா மறுபடியும் பிளட் ஃப்ளோ ரேட் இன்க்ரீஸ் ஆகி ஹார்ட்டோட பீட்டிங் ரேட் அதிகமாக ஆரம்பிச்சிடும். பேஷண்ட் அந்த பர்டிகுலர் பர்சனை நீங்க காப்பாத்திட முடியும். ஓகேயா, பட் ஆனா அந்த டைமிங்ல நீங்க பண்ணலைங்கிற பட்சத்துல கண்டிப்பா ஹார்ட் பம்ப் ரேட் குறைஞ்சு பேஷண்ட் இறந்துடுறாங்க. ஓகே, சாரி அந்த பர்சன் இறந்துடுறாங்க, அவ்வளவுதான். சோ இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் அந்த ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேயா, சோ அது மாதிரிதான் உங்களோட லோடும் அதே மாதிரிதான். ஓகே, அதுவும் ஒரு சின்ன உயிர் மாதிரிதான். அதுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நீங்க லிமிட் பண்ணி ஹை கரண்ட் கொடுக்கலாம். ஆனா ஹை கரண்ட்டை வாங்கும்போது அந்த பர்டிகுலர் லோடுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க லோ கெப்பாசிட்டி டிவைஸ்க்கு ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணி ஹை கரண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டிவைஸ் பர்ன் அவுட் ஆயிடும். ஸோ அதனால எனக்கு எல்லா டிவைஸும் ஒரே மாதிரியான கன்சப்ஷன் கிடையாது.
இப்ப டிவி வந்து கரண்ட் எப்படி எடுத்துக்குது, உங்களோட வாஷிங் மிஷின் எப்படி கரண்ட் எடுத்துக்குது, உங்களோட மிக்ஸி என்ன கரண்ட் எடுத்துக்குது, இது எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, ஐ ஜஸ்ட் டு ஆஸ்க் ஒன் சிம்பிள் கொஸ்டின்மா, உங்க வீட்லயே அதிகமா கரண்ட் எடுக்கிற லோடு எதுன்னு சொல்ல முடியுமா உங்களால? சார் இது யூஸ் பண்ணா இபி பில் எகுரும் சார், அந்த மாதிரி ஒரு லோடு ஆக்சுவலா. அத நீங்க எப்பவுமே கொஞ்சம் மோட்டார் சார், மோட்டார். மோட்டார் மைக்ரோ வந்து ஓவன் சார், normal ஆ வந்து மைக்ரோ ஓவன் சார், மோட்டரை விட அதிகமா இருக்குமா? ஏசி மிக்ஸி Iron box AC sir. ஓவன் சார். ஓகே, ஆனா அயன் பாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா யாரும் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஷர்ட் நீங்க ஏதோ இல்ல சாரீஸ் ஏதாவது நீங்க வந்து அயன் பண்ணணும்னா மட்டும்தான் யூஸ் பண்ண போறீங்க. அது லிமிட்டெட் ஹோம் அப்ளிகேஷன்ஸ் தான். வாட்டர் Water ஹீட்டர் heater, microwave என்ன தெரியுமா, இப்ப அவங்க சொன்னாங்கல்ல அயன் பாக்ஸ், அயன் பாக்ஸ் நீ யூஸ் பண்ணா நீ பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஓகேயா, எங்க அப்படியே அயன் பண்றேன்னு சொல்லிட்டு ஷர்ட் மேல அந்த அயன் பாக்ஸ வச்சுட்டு நீ எந்திரிச்சு போவியா நீனு? சார் ஐயோ ஷர்ட்டே எனக்கு போயிடும், சாரி அது எவ்வளவு காசு கொடுத்து நான் வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். நம்ம பக்கத்திலே உட்காந்து நல்லா நீட்டா அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டு டக்குன்னு லிமிட்டட் டைம் தான் அந்த லோட நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அதனால வந்து ஒரு பெரிய டிஃப்ளெக்ஷன் ஆகாதுமா அந்த சார்ட்ல. டாரிஃப் சார்ட்னு சொல்லுவாங்க. சோ அதுல அவ்வளவு பெரிய டிஃப்ளெக்ஷன் வராது. ஆனா மேஜரா பாத்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர்ல அதிகமா ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். ஏன் தெரியுமா, வாட்டர் ஹீட்டர் நீங்க ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்க பாட்டுல போயிடுவீங்க, அது பாட்டுல இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் சென்சார் கொடுத்துட்டாங்க. மாடர்னைஸ்டு வாட்டர் ஹீட்டர்லாம் சென்சார் வந்துடும். அதுக்கான மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்த உடனே அதுவே நின்னுக்கும் ஆக்சுவலா. சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரிப்பர் ஓப்பன் ஆயிடும். நீங்க ஆஃப் பண்ணணுங்கிற நெசசிட்டி கூட இல்ல, அதுவே ஆஃப் ஆயிக்குது. சோ இந்த மாதிரி மாடர்னைஸ்டு டிவைஸ் எல்லாம் இப்ப வந்துருச்சு. இதை விட ரொம்ப முக்கியம் எது தெரியுமா, என்னதான் நீங்க மாடர்னைஸ்டு டிவைஸ் யூஸ் பண்ணாலும் பில்லு எகுறுது அப்படின்னா மெயின் ரீசன் இண்டக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ்வோ இல்ல மைக்ரோ ஓவன் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பயங்கரமா பில்லு எகுருமா. ஏன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்ல நீங்க என்ன பண்றதுன்னா அதுக்கு வந்து தனியா ஒரு பவுன் கொடுப்பாங்க, அதை தான் நம்ம யூஸ் பண்ணி அதே மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கான லிமிடெட் ஹீட் தான் நீங்க கொடுக்கணும். ஆனா நீங்க டொக்குன்னு பட்டன் அழுத்தி விட்டு தண்ணி தான் வச்சிருப்பான், சும்மா இல்லைன்னா இல்ல சாதாரண ஒரு வெஜிடபிள் ஃப்ரை பண்ணுவான், அதை பார்த்தா 2000 வாட்ஸ்ல வச்சு விட்டுருவான். ஓகேயா, 2000 வாட்ஸ் எல்லாம் ஹெவி, அதாவது நீங்க பாயிலே பண்ண முடியாத ஃபுட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஹீட். அதை எதுக்குமா வாட்டருக்கு கொடுக்குறீங்க? சோ அது மாதிரி நம்மளுக்கு தெரியாமே எல்லா பட்டனையும் ஆன் பண்ணி விட்டு ஹை இதுல வச்சு விட்டுருவோம். சோ அப்படி வைக்கும் போது ஹெவி எலக்ட்ரிசிட்டி பில் விழும். ஓகேயா, சோ அப்ப அந்த மாதிரி டிவைசஸ்னாலதான் நீங்க கன்சப்ஷனை ஹை பண்ணிடுறீங்க. சோ இது எல்லாத்தையும் நாங்க லிமிட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி உங்க சோர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பிளக்சுவேட்டட் எலக்ட்ரான் இருக்கு. அந்த பிளக்சுவேட்டட் எலக்ட்ரான் லோடுக்குள்ள வந்தாலோ இல்ல லோடுக்கு தேவையில்லாம எக்ஸஸ் எலக்ட்ரான் லோடுக்குள்ள போனாலோ அந்த டிவைஸ், அது ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷின் டிவியோ மொபைலோ கம்ப்யூட்டரோ எல்லாமே அவுட் ஆயிடுமா. சோ இதை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு முதல்ல இனிஷியலா பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் யாரு அப்படின்னா ரெசிஸ்டரை நீங்க ப்ரொவைட் பண்ணணும் ஆக்சுவலா. ஓகே, இந்த கான்செப்ட் எடுக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஒரு டவுட் கேட்டான் ஆக்சுவலா. சார் அப்ப ரெசிஸ்டரை நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது வாட் இஸ் த பர்பஸ் யூ ஆர் யூசிங் ஃபியூஸ் இன் த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் சார்? அப்ப ஃபியூஸ்ங்கிற ஒண்ணு தேவையே கிடையாதே சார். ரெசிஸ்டர் டு ரெசிஸ்ட் த எலக்ட்ரான் நீங்க சொல்லிட்டீங்க, அப்ப அதுக்கு தேவையான எலக்ட்ரான் போகும்போது அப்புறம் என்னத்துக்கு சார் ஃபியூஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இது. சப்ஜெக்ட்ல வெறும் ஃபார்முலா சம்ம விட நிறைய ஐக்யூ பேஸ்டு கொஸ்டின்ஸை டெவலப் பண்ணிக்கங்கம்மா. அதை வச்சுதான் உங்களுக்கான கொஸ்டின் என்ட்ரன்ஸ்ல எல்லாத்தையும் லாக் பண்றாங்க. சோ அதனால எதுவும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல உங்களுக்கு மோர் கிளாரிட்டி வேணும்னாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ பட் ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தீங்கன்னா நான் ஜஸ்ட் அப்படியே ஷார்ட்டா முடிக்கிற மாதிரி ஆயிடும். ஓகே, சோ அதனால நீங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கங்க. வாட் இஸ் த பர்பஸ்மா, வாட் இஸ் த பர்பஸ்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெசிஸ்டர் யூஸ் பண்றோம், ஏமா ஃபியூஸ் அங்க யூஸ் பண்ணணுமா? அது இம்பார்ட்டன்டா? ஃபியூஸ் போடலாமா சார்? அதான் ரெசிஸ்டர் போட்டீங்கல்ல, அப்ப ஃபியூஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா? இப்ப என்னோட வீட்டுல எல்லா டிவைஸுக்குமே ஏசியா இருக்கட்டும், என்னோட கம்ப்யூட்டரா இருக்கட்டும், அப்புறம் என்னோட ஃபேனா இருக்கட்டும், மைக்ரோவேவனா இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, ஓகே, எல்லா டிவைஸ்லயுமே ரெசிஸ்டர் இருக்குமா? ரெசிஸ்டர் இல்லாத டிவைஸ் யூ கேனாட் ஏபிள் டு see. எல்லா டிவைஸ்லயும் ரெசிஸ்டர் இருக்கு. அப்ப ரெசிஸ்டர் டு ரெசிஸ்ட் த எலக்ட்ரான், தேவையான எலக்ட்ரான் தான் அந்த லோடுக்கு போகுது. அப்புறம் எதுக்குமா நான் ஃபியூஸ் யூஸ் பண்ணணும்? அப்ப என்னோட வீட்டுல இருக்குல்ல இபி பாக்ஸ் இருக்குல்ல, அந்த இபி பாக்ஸை ஓபன் பண்ணா ஒரு ஃபியூஸ் கேரியர் ஒன்னு வச்சிருக்காங்க. அந்த ஃபியூஸ் கேரியரை ரிமூவ் பண்ணிட்டு நான் டைரக்டா கொண்டாந்து நான் வோல்டேஜ் உள்ள கொடுத்துறேன்ல இப்ப லோடுக்கு. அந்த ஃபியூஸ் எல்லாமே என்னோட டொமஸ்டிக் வோல்டேஜ், என்னுடைய லைன் வோல்டேஜை நான் லோடுக்கு டைரக்டா பாஸ் பண்ணலாமா? நோ சார். நான் கேட்க கொஸ்டின் புரியுதா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்க முடியுமா? No sir. நோ சார், நோ சார். ஏண்டாமா அப்படி கொடுத்தா என்னம்மா? அதான் ரெசிஸ்டர் நீங்க யூஸ் பண்றீங்க இல்லம்மா, அப்புறம் ஏன் நம்ம, அதாவது உன் லோடுக்கு எவ்வளவு எலக்ட்ரான் தேவையோ அதை தான் அந்த ரெசிஸ்டர் கொடுக்குதுமா. அப்புறம் எதுக்குமா நம்ம ஃபியூஸ்னு ஒன்னு ப்ரொவைட் பண்ணணும்? Sometimes it gets கரண்ட் வந்தா அதுதான் சார் பாதுகாக்கும். டைரக்டா யூஸ் பண்ணா வெடிச்சிடும் சார்.
டைரக்டா யூஸ் பண்ணா வெடிச்சிரும். It ஒரே protects வெடிதான். the தீபாவளி தான். it protects the appliance. சார் இப்போ லார்ஜ் கரோன் பாஸ் ஆகும்போது அது வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் சார். ஓகேம்மா. நீங்க கேளுங்க வீட்ல உங்க டாடி, மம்மி யாராவது இருந்தாங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. ஃபியூஸ் எதுக்கு டாடி நீ யூஸ் பண்ற அப்படின்னு கேளுங்க ஆக்சுவலா. ஓகேயா? அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம வீட்ல சார் திடீர்னு அதிகமான அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்தா அது ஹெல்ப் பண்ணும் சார். அப்ளையன்சஸ் எதுவும் பாதிக்காத. அதுக்கு தான் இப்ப நீ சொன்னேல்லம்மா, அவங்க சொன்னாங்க எனக்கு திடீர்னு அதிகமான ஒரு கரண்ட் வந்ததுன்னா எனக்கு வந்து அப்ளையன்சஸ் பாதிக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஃபியூஸ் யூஸ் பண்றோம் சார்னு. அப்ப நான் உன்கிட்ட சொன்ன கேள்வி அதானம்மா, ரெசிஸ்டர் நான் உன்னை யூஸ் பண்றேனே அந்த டிவைஸ்ல, ரெசிஸ்டர் டு ரெசிஸ்ட் த எலக்ட்ரான். எலக்ட்ரான் அது தடுக்குதுமா. அப்ப நீ திடீர்னு அதிகமா கொடுக்குற எலக்ட்ரான் அதை தடுத்து தேவையான எலக்ட்ரான் தானே உள்ள கொண்டு வர போகுது. அப்புறம் நான் என்னத்துக்கு ஃபியூஸ் கொடுக்கணும்? No sir, more and more higher electron passes means it can't able to. என்னடாமா? கொஞ்சம் சத்தமாமா, வாய்ஸ் பிரேக் ஆகுது. The current above the resistance it passes means it can't able to bear so fuses. அதாவது திடீர்னு ஃபிளக்சுவேட்டிங் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும் பட்சத்துல ரெசிஸ்டர் வழியா நீங்க பண்றீங்கன்னா ரெசிஸ்டருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. மினிமம் இன்புட் கெப்பாசிட்டி அண்ட் மினிமம் அவுட்புட் கெப்பாசிட்டி இருக்கு ஆக்சுவலா. அந்த இன்புட் கெப்பாசிட்டியை விட நீங்க அதிகமா கொடுத்துட்டீங்கன்னா ரெசிஸ்டர் பர்ன் அவுட் ஆயிடும். ஓகே, கம்ப்ளீட்டா அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டரும் ஃபயர் ஆகி அது ஃபால்ட் ஆயிடுது ஆக்சுவலா. ஆனா இன்புட் குவான்டிட்டியை நீங்க லிமிட்டடா கொடுத்தீங்க, அந்த ரெசிஸ்டருக்கு தகுந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா அது ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ணி ப்ராப்பரா அவுட்புட் கொடுத்துடும். ஆனா இந்த இன்புட் ப்ராப்பரா போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது நம்ம டை லைன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டு லைன்ல இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதுல எல்லா கன்சியூமரும் டிஃப்ரெண்ட் டைம்ல லோடை ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அதனால ஃபிளக்சுவேஷன் ஹையா இருக்கிறதுனால ஹை ஃபிளக்சுவேஷன்ஸ்னால நம்ம ரெசிஸ்டரை விட ரெசிஸ்டருக்கு முன்னாடி நம்ம எதை ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கு? ஃபியூஸை ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு லாக்கர் இருக்கு. அந்த லாக்கர்ல நீங்க ஜுவல்ல வந்து பாதுகாக்கிறீங்க. ஓகேயா? அந்த ஜுவல் உங்க டேடி வந்து நம்ம வீட்டுல ஏதோ ஒரு மணியோ இல்ல ஒரு ஜுவல்லையோ வந்து நம்மளோட பீரோல உள்ள வச்சிருக்காங்க, லாக்கர்ல உள்ள வச்சிருக்காங்க. வீட்டுல நீங்க சேஃபா வச்சிருக்கீங்க. நீங்க அதை சேஃபா நீங்க எங்கேயோ ஒரு வெளியூர் போறீங்க, அப்ப இருக்கும் பட்சத்துல எவ்வளவு அதுக்கு ப்ரொவைடிங் கொடுக்குறீங்க ஆக்சுவலா. இப்ப சிம்பிளா நான் சொல்ல போறேன் அப்படின்னா, இப்ப எனக்கு கேட் இருக்கு பாத்தீங்களா, அபார்ட்மெண்டா இருந்தா அபார்ட்மெண்டோட மெயின் என்ட்ரன்ஸ்ல ஒரு செக்யூரிட்டி நிக்கிறான். அந்த செக்யூரிட்டி எல்லாரோட வீடையும் அவன் செக்யூர் பண்றான். அதுதான் அவனோட டியூட்டி. சரிடாமா, செக்யூரிட்டி தான் இருக்கானே, அப்ப நான் என் வீட்டை திறந்து போட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்பி போலாமா? ஓகேயா? அப்ப அடுத்த வேலை என்ன பண்றீங்க? செக்யூரிட்டி அங்க நீங்க நம்பல, அடுத்து என்ன பண்றீங்க? உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய லாக், பயங்கரமா ஒரு பெரிய பூட்டை போட்டுறீங்க. ஓகேயா? அப்ப அடுத்து செகண்ட் சிஸ்டம் அங்க நீங்க அங்க உங்களோட பர்டிகுலரா உங்களோட மெட்டீரியலை நீங்க ப்ரிவென்ட் பண்றீங்க ஆக்சுவலா. அங்க ஒரு பாதுகாப்பை கொடுக்குறீங்க. சரி, அந்த பூட்டோட விட்டீங்களா? அப்பையும் விட மாட்டேன்றீங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் உள்ள பார்த்தா ஒரு பெரிய நாய், ஓகேயா, பயங்கரமான ஒரு நாயை உள்ள போட்டு பூட்டிடுறீங்க. அது வந்ததுன்னா ஒரு 10-15 கிலோ கறி எடுக்காம விடாது. சோ அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பயங்கரமா பிராக்டிஸ் கொடுத்து அதை நல்லா ஃபுட்டு கொடுத்து நீங்க பாதுகாப்புக்கு உள்ள வச்சிடுறீங்க. சோ அப்ப செகண்ட் டாக், அவன் வர திருட என்ன பண்ணிடுறான்? டாகுக்கும் ஒரு பிஸ்கட்டை போட்டு கரெக்ட் பண்ணிடுறான். ஓகேயா? அப்பையும் நீங்க யோசிக்கிறீங்க, ஆஹா டாகையும் மீறி உள்ள வந்துட்டான், சரி ஒரு ரூமுக்கு ஒரு பெரிய பூட்டை போடுவோம், அடுத்த ரூமுக்கு ஒரு பூட்டு. அப்ப ரூமையும் மீறி உள்ள வந்துட்டான், பீரோலுக்கு ஒரு பூட்டு, பீரோலையும் மீறி உள்ள வந்துட்டான், அந்த இன்னர் லாக்கருக்கு ஒரு பூட்டு. எவ்வளவு ஒரு சிஸ்டம் நீங்க அதுக்கு ப்ரிவென்ட் பண்றீங்க ஆக்சுவலா. எத்தனை சிஸ்டம் இருந்தாலும் அதை தாண்டி வரவனு இருக்கு ஆக்சுவலா. பட் இருந்தாலும் ரொம்ப ரேர் அப்படிங்கிற ஒரு கேஸை நீங்க ப்ரொவைட் பண்ணிடுறீங்க. அதை எடுத்துட்டு ஒரு இட்ஸ் வெரி ரேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் நீங்க கொடுத்துடுறீங்க. ஓகேயா? சோ அது மாதிரிதான்மா நம்ம வீட்டுல நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் உங்களோட வீட்டுல என்ட்ரன்ஸ் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஜங்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபியூஸ் கேரியர், தென் அதுக்கப்புறம் உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய எம்சிபி மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர்ஸ், அதாவது உங்களோட வீட்டுல ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, இபி பாக்ஸ் வீட்டுக்குள்ள இன்சைடு இருக்கும். ஓகேயா? அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல ட்ரிப்பர் மாதிரி கொடுத்திருப்பாங்க, அது எம்சிபி. அதுக்கப்புறம் ஸ்மால் ட்ரிப்பர்ஸ், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ரூம் ட்ரிப்பர்ஸ், அதுக்கப்புறம் லோடுக்கான ஃபியூஸ், அதுக்கப்புறம் ரெசிஸ்டர்னு இவ்வளோ சிஸ்டம் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க. ஸோ இதை ப்ரொவைட் பண்ணி தான் ஃபைனலா நீங்க எலக்ட்ரானை லோடுக்கு கரெக்டா கொண்டு வந்து அந்த லோடை ப்ராசஸ் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ட்ரெண்டட் டெக்னாலஜில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அதிகமா ஃபால்ட் ஆகுறது கிடையாது. நீங்க இதுவே உங்க டேடியோ இல்ல உங்க கிராண்ட் ஃபாதர் அந்த மாதிரி டைம் ஆஃப் பீரியட்ல எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க, எலக்ட்ரிக்கல் இஷ்யூ அடிக்கடி இருந்துட்டே இருக்கும், எக்கச்சக்கமான டைம் பவர் கட் ஆகிட்டே இருக்கும். அது என்ன ப்ராப்ளம்னா, ஒரு கன்சியூமர் அந்த ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் லைனே போகும்.
நான்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்கேண்டசன்ட் பல்ப் இருக்கு பாத்தீங்களா, குண்டு பல்ப். அந்த குண்டு பல்ப் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காயின் இருக்கு பாத்தீங்களா, காயினை வச்சு இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. காயினை வச்சு அந்த ஹோல்டர்ல லாக் பண்ணி விட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுவாங்க. அது என்ன ஆகும்னா ஷார்ட் சர்க்யூட்டை ஜென்ரேட் பண்ணி கம்ப்ளீட்டா பவர் லைனை காலி பண்ணும். சோ அப்ப அந்த காலத்துல எல்லாம் ட்ரிப்பரு, ஃபியூஸ், எம்சிபி இதெல்லாம் யூஸ் பண்ணாததுனால அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய மெயின் ஃபியூஸ் அவுட் ஆகி அந்த ஸ்ட்ரீட்டுக்கே பவர் கட் ஆயிடும். ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக், அவன் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற அத்தனை கன்சியூமரும் பனிஷ் ஆகுற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனாலதான் பார்த்தாங்க இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்ததுனாலதான் எக்யூப்மெண்ட்ஸ் நல்லா டெவலப் பண்ணி டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி நீ பண்ற மிஸ்டேக் அந்த பர்டிகுலரான மிஸ்டேக் ஒன்னை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணணும். அது ஒன்னாலும் உன் வீட்டுல இருக்க எல்லா லோடையும் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அந்த பர்டிகுலர் லோட மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் அஃபெக்ட் பண்ணணும். ஓகே, இட் வில் நெவர் அஃபெக்ட் த ரிமைனிங் லோட்ஸ் இன் தி சிஸ்டம்ஸ். அது ஈவன் உங்களோட டொமஸ்டிக்ல இருந்தாலும் சரி, அதர் டொமஸ்டிக் செக்டார்ல இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமா வந்ததுனால இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேயா, அது ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங். நான் எடுக்க போற எல்லா டாபிக்லையும் எலக்ட்ரிசிட்டி பார்ட்டையும் மெக்கானிக்ஸ் பார்ட்டையும் கொஞ்சம் நல்ல தரவா படிச்சிடுங்க. ஏன்னா நம்ம நீட்டுக்கு அதுல இருந்து தான் அதிகமான கொஸ்டின் அலர்ட் ஆகுது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் நாலேஜ் உங்களுக்கு வேணும். பேசிக்ஸ் நாலேஜ் இருந்தாலே நீங்க சம்ஸ் எல்லாம் போடாம கூட ட்ரிக் ஐடியா வச்சு நீங்க சம் வந்து ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு போகலாம். அது எல்லாத்துக்கும் முக்கியம் உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் ஸ்கில் வந்து ரொம்ப டீப்பா இருக்கணும் இந்த மேஜர்ல. ஓகேயா, சரிம்மா. இப்ப நம்ம சிம்பிளா ரெசிஸ்டர்ங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து நம்ம இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேயா, சோ இந்த ரெசிஸ்டரை யூஸ்வலா இப்ப நம்ம சீரீஸ் அண்ட் பேரலல்ல போடலாம். ரெசிஸ்டர் இல்லாத பார்ட்டே கிடையாதுமா. ஓகேயா, லோடா இருந்தாலும் சரி, சோர்ஸா இருந்தாலும் சரி, நீங்க எடுக்கிற பேட்டரியா இருந்தாலும் சரி, நீங்க எடுக்கிற டிவியா இருந்தாலும், ஹியூமன் பாடியா இருந்தாலும், வாட் எவர் இட் மேபி, எல்லாத்துக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா. ரெசிஸ்டன்ஸ் ஜீரோனா அந்த மெட்டீரியல்ல எலக்ட்ரிக்கல் ப்ராசஸ் நீங்க பண்ண முடியாது. வுட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜீரோ, நான் எலக்ட்ரிக்கல் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஓகேயா, ஸோ அதே மாதிரி ரப்பருக்கு, பிவிசிக்கு, அதுக்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஓகேயா, ஸோ முதல்ல கம்ப்ளீட்டா ஃப்ரீ எலக்ட்ரான் ப்ராசஸிங் இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்க பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஸோ அதுல இந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து இப்ப நான் ஏதோ ஒரு பல்ப் எடுத்துக்கிறேன், 2 பல்ப் எடுத்துக்கிறேன். அந்த 2 பல்புக்கான ரெசிஸ்டன்ஸ் வேற வேற எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வாட் ரேட்டிங் வேற வேற வாட்ஸ் உள்ள பல்ப். ஸோ அது மாதிரி ஏதோ 2 டிஃப்ரெண்ட் லோடுனுடைய ரெசிஸ்டன்ஸை நான் எடுத்துக்கிறேன், R1 அண்ட் R2. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சாதான் நான் அந்த பாடிக்கு எவ்வளவு வந்து கரண்ட் கொடுக்கறதுங்கிறத நான் டிசைட் பண்ண முடியும். இப்ப ஏன் ஹியூமன் பாடியினுடைய ரெசிஸ்டன்ஸ்ன்னு நான் சொல்லணுமே தவிர என்னோட ஹேண்டுக்கு இவ்வளவு இருக்கு, ஹெட்டுக்கு இவ்வளவு இருக்கு, அப்புறம் வேற என்ன டீத்துக்கு இவ்வளவு இருக்கு, நான் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு ரெசிஸ்டன்ஸ் யூ கேனாட் ஏபிள் டு ஸ்பிளிட். ஹியூமன் பாடி ரெசிஸ்டன்ஸ்ங்கிற டோட்டல் ரெசிஸ்டன்ஸை வச்சுதான் இந்த பாடிக்கு இவ்வளவு கரண்ட் போனா அது அஃபெக்ட் ஆகும் நான் சொல்ல முடியும். அப்ப எப்பவுமே யூ வில் கெட் த கிளாரிட்டி ரிகார்டிங் த சர்க்யூட்ஸ் அப்படின்னா அது அந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸை வச்சுதான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, அப்ப அந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ ஒரு சர்க்யூட்ஸ்ல எத்தனை ரெசிஸ்டன்ஸ் வேணாலும் இருக்கலாம். அது அத்தனை ரெசிஸ்டன்ஸையும் சர்க்யூட் ரிடக்ஷன் சொல்றோம். ஓகே, அந்த ஃபார்முலாஸ், அந்த மேத்தமெட்டிக்கல் ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தண்ணி இடம் கொஞ்சம் இந்த ஹீட் வாட்டர் ஆடு. ஸோ அப்போ அந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் நீங்க யூ வில் கெட் த கிளாரிட்டி ரிகார்டிங் த சர்க்யூட். ஓகே, அதுக்கப்புறம் தான் நீங்க அதுக்கு எவ்வளவு கரண்ட் கொடுக்கணும், அந்த கரண்ட்னால சர்க்யூட் ப்ரிவென்ட் பண்ண முடியுமா, ஓகே, இல்ல அந்த கரண்ட் சஃபிஷியன்டா இன்சஃபிஷியன்டா அப்படிங்கிற ஒரு பார்ட்டுக்கே நம்ம போக முடியும். ஓகே, ரொம்ப முக்கியமான குவான்டிட்டி வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அந்த 2 குவான்டிட்டியுமே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சு ப்ராசஸ் பண்ணக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்ற லாஜிக் நம்ம உள்ள போறோம். ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். இப்ப நான் ஒரு 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் நான் போட்டேன், பிளஸ் மைனஸ். ஓகேயா, அப்புறம் வந்து நான் சோர்ஸ் வோல்டேஜ் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகே, சோர்ஸ் வோல்டேஜ் ப்ரொவைட் பண்ணியாச்சு, R1 R2 கொடுத்துட்டேன். சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ போகுது. இங்க RSன்னு போட்டுக்கோங்கம்மா. ஸோ RSன்னு போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ். ஓகேயா, சரிம்மா. இதுல ஒரு சின்ன லாஜிக் இருக்குடாமா. இப்ப நான் ஒரு 10 வோல்ட் பேட்டரி நான் கொடுத்துடுறேன். ஒரு 10 வோல்ட் பேட்டரி நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டேன். எனக்கு இங்க ஒரு லோடு இருக்கு, இங்க ஒரு லோடு இருக்கு. கண்டிப்பா வந்து யூஸ்வலாவே வந்து இப்ப நீங்க ஃபேன் இருக்குன்னா அதுல கரண்ட் ஃப்ளோ இருக்கு. லோட நீங்க கண்டினியூஸா ஆப்ரேட் பண்ணும்போது அந்த ஃபேனை நீங்க டச் பண்ணி பாருங்க, ஹீட் ஆகுது ஆக்சுவலா. ஓகே, அந்த ஹீட்ங்கிறது எப்படிமா, ஹீட் இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி டு பொட்டன்ஷியல் டிராப் அக்ராஸ் த காயில். அந்த டிராப் தான் ஹீட்டா கன்வெர்ட் ஆகுது. டிராப் அதிகமாக அதிகமாக ஹீட் அதிகமாகும். அப்ப நீங்க ஃபேனை டச் பண்ணும்போது நீங்க ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க ஆக்சுவலா. ஸோ அது மாதிரி நீங்க லோடு கண்டினியூஸா ஆப்ரேட் பண்ணும்போது அந்த லோடுக்கு அக்ராஸா டிராப் இருக்கு. ஓகே, அந்த டிராப்பை தான் நாங்க V1 V2ன்னு சொல்றோம். பொட்டன்ஷியல் டிராப் அக்ராஸ் த லோடுன்னு நாங்க சொல்லிடுறோம். ஓகே, இப்ப என்னுடைய கொஸ்டின் வந்து இங்க 10 வோல்ட் கொடுத்துருக்கோமா சோர்ஸ் வோல்டேஜ், இங்க ஒரு 3 வோல்ட்னா அப்ப இங்க ரிமைனிங் எவ்வளோடாமா வரும்? 7 7 வோல்ட் சார். 7 வோல்ட்.
அப்ப இங்க 3 கொடுக்கும்போது இங்க 10 வோல்ட் வரதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா 10 + 3 13 வோல்ட், சான்ஸே இல்ல சார். நீங்க கொடுக்கறதே 10, 3 வோல்ட் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்பேன். சோ அது மாதிரி நீங்க இங்க ஒரு சின்ன லாஜிக் யூஸ் பண்றீங்க. என்ன லாஜிக் யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுடைய சோர்ஸ் வோல்டேஜ்னு சொல்றீங்க. அந்த சோர்ஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவலன்ட் ஆஃப் லோடு. இது சோர்ஸ்னு சொல்லணும், இது ரெண்டையும் லோடுன்னு சொல்லணும். ஓகேயா? சோர்ஸ் கொடுக்குற இடம், லோடு வாங்குற இடம். ஓகே, உங்க வீட்டுல ஸ்விட்ச்னு இருந்தா ஃபேன் இருக்கணும், ஃபேன் இருந்தா ஸ்விட்ச் இருக்கணும். ஃபேன் இஸ் a லோடு, ஸ்விட்ச் இஸ் a சோர்ஸ். இது ரெண்டுல எது ஒண்ணு இல்லைனாலும் நீங்க அந்த சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அப்ப நீங்க V இருக்கு, உங்களோட டிராப் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா V1 + V2 இதான் நீங்க யூஸ் பண்றீங்க. ஆனா இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, பேக் கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் என்னன்னா, உங்க சர்க்யூட்டோட ப்ராசஸிங் வோல்டேஜ் உங்களோட சோர்ஸ் அண்ட் டிராப் வோல்டேஜஸ். ஸோ அப்ப மோர் தென் 1 வோல்ட் இருக்கிறதுனால நீங்க KVL கான்செப்ட்ல தான் போறீங்க. சம் ஆஃப் V = 0. இது KVL ஓட லாஜிக். ஓகே, ஏன்னா உங்க சர்க்யூட்டை ப்ராசஸ் பண்றது மோர் தென் 1 வோல்ட். ஸோ அப்ப இந்த சம் ஆஃப் V நீங்க ஸ்ப்ளிட் பண்ணுங்க. சம் ஆஃப் ரைஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டிராப் வோல்டேஜ். இந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ இந்த லாஜிக்கை வச்சு தான் உங்க ஈக்குவேஷன் நீங்க எழுதுறீங்க. பட் ஆனா இதெல்லாம் ஸ்கூல்ல விட்டுடுறாங்க. டைரக்டா அப்படி நீங்க ஒரு ஈக்குவேஷனை போட்டுட்டு போயிடுறீங்க. அதுக்கான பேக் கான்செப்டை நீங்க பாக்குறது கிடையாது. ஓகே, பட் அந்த பேக் கான்செப்ட் வச்சு தான் நம்ம நியூமெரிக்கல்ஸ் என்ட்ரன்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் ட்ரிக் பண்றோம். ஸோ அதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னா கண்டிப்பா சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சம் டீப்பா வேணும். ஓகே, அப்ப ரைஸ் வோல்டேஜ்னா இந்த சர்க்யூட் only one ரைஸ் வோல்டேஜ் இஸ் தேர். அதான் V ன்னு நம்ம எடுத்துட்டோம். how many drop voltages there? 2 drop voltage. சோ அதனால தான் நான் V1 + V2 ன்னு எடுத்துக்கிட்டேன். மேபி லோட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்க இந்த டிராப் வோல்டேஜ் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ இப்போ இதுல நீங்க ஓம்ஸ் லா போட்டுருங்க, IR போடுவீங்க. இந்த சர்க்யூட்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட்னா, சேம் குவான்டிட்டி. சீரிஸ் சர்க்யூட்டை பொறுத்தவரை எப்பவுமே கரண்ட் சேம். இதை மறக்க கூடாது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எது டிஃபரெண்ட் அப்படின்னா, வோல்டேஜ் வந்து டிஃபரெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஹிண்ட். சீரிஸ் சர்க்யூட்ல கரண்ட் சேமா இருக்கும். அதனாலதான் ஒரு லோடு அஃபெக்ட் ஆச்சுன்னா இட் வில் அஃபெக்ட் த ரிமைனிங் லோடு. உங்க வீட்டுல வந்து நீங்க 2 லேம்பை வந்து சீரிஸ்ல போடுறீங்க. மேபி ஒரு லேம்ப் வந்து நீங்க ஏதோ ஒண்ணு பட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னா, இன்னொரு லேம்ப் நல்லா இருந்தாலும் அதுவும் என்ன ஆயிடும்? ஆஃப் ஆயிடும். ஸோ அப்ப ஒன் லோடு இஸ் அஃபெக்டட்னா இட் வில் அஃபெக்ட் த ரிமைனிங் லோட் ஆஃப் த சர்க்யூட் டயக்ராம். ஸோ அதுதான் வந்து சீரீஸ்ல ஒரு டிராபேக். அது ஆக்சுவலா ஏன்னா கரண்ட் வந்து சேமா இருக்கு. பட் இதை ஓவர் கம் பண்றதுதான் parallel கனெக்ஷன். இப்ப நம்ம வீட்டுல கொடுத்திருக்க லோடு கனெக்ஷன் எல்லாமே இட்ஸ் கம்ஸ் அண்டர் parallel டைப் கனெக்ஷன் தான். அந்த parallelல 2 டைப் இருக்கு, கிராஸ் parallel கனெக்ஷன் அண்ட் ஸ்ட்ரைட் parallel கனெக்ஷன் ஒன்னு இருக்கு ஆக்சுவலா. பட் அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா உங்க சிலபஸ் எல்லாம் போகல. உங்க சிலபஸ் ஜஸ்ட் சீரீஸ்னா என்ன, parallelனா என்ன, அவ்வளவுதான். ஓகே, சோ இப்ப இந்த இடத்துல கரண்ட் சேம்ங்கிறதுனால நான் அதை வேரி பண்ணக்கூடாது. ஸோ IR1 IR2. ஸோ I get common, cancel out each other. ஸோ இப்போ RS = R1 + R2ங்கிற சீரீஸ் ஃபார்முலா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இதை நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஃபுல்லா ஃபினிஷ்ட்? எஸ் சார். எஸ் சார். Yes, sir. நெக்ஸ்ட் லாஜிக் வாங்க, parallel load. ஓகே, இப்ப parallel கனெக்ஷன் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, let us consider parallel load. The loads are connected in parallel. ஏன்னா இது ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலா. பட் ஒரு லோட் அஃபெக்ட் ஆனா it will never affect the remaining load. பட் ரிமைனிங் லோடுக்கு எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் எனக்கு அதிகமா போய் அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் parallel யூஸ் பண்றோம். பட் parallel சர்க்யூட்டோட நேச்சர் என்னன்னு நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஸோ எது சேம் அப்படின்னா, parallel சர்க்யூட்ல வோல்டேஜ் சேம். ஓகேயா? ஸோ அதுக்கு அடுத்து எது டிஃபரெண்ட் அப்படின்னா, கரண்ட் டிஃபர் ஆகுது. பட் லாஜிக் அப்படி மேலோட்டமா படிக்க கூடாது, கொஞ்சம் டீப்பா பாத்துக்கோங்க. ஓகேயா? இவங்க எந்த சேம்னு சொல்றாங்கிறத கரெக்டா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப இந்த சோர்ஸ் வோல்டேஜ் இமேஜின் பண்ணிருக்கீங்கல்ல, இந்த பர்டிகுலரா இங்க ஒரு டிராப் இருக்கும், இங்க ஒரு டிராப் இருக்கும். ஓகேயா? இந்த டிராப், இந்த டிராப், இந்த டிராப் எல்லாமே சேம். அதான் அவங்க என்ன சொல்றாங்க, சேம். ஓகே, அதாவது லோடினுடைய டிராப் ஷுட் பி ஈக்குவல் டு சோர்ஸ் வேல்யூக்கு ஈக்குவல் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சோர்ஸினுடைய வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு த லோடினுடைய டிராப் வோல்டேஜ்க்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ நீங்க பிராக்டிகலா நீங்க செக் பண்ணாலும் எல்லா லோடுக்கு அக்ராஸ் ஆகும் நீங்க மல்டிமீட்டரை போட்டீங்கனாலும் அது ஒரே வேல்யூ தான் காமிக்கும். அதனாலதான் சேம் அப்படின்னா வோல்டேஜ் சேமா இருக்கு, கரண்ட் டிஃபர் ஆகுது parallelல. அப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் என்ன சொல்றீங்கன்னா ஜங்ஷன்னு சொல்றீங்க, நாங்க அதை நோடுன்னு சொல்றோம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ நோடோட யூஸ் வந்து டு ஸ்பிளிட் த டோட்டல் கரண்ட். ஓகே, ஸோ அப்ப கரண்ட் ஸ்பிளிட் பண்ணிடும். ஸோ அப்ப இங்க எடுத்துட்டு I1 இங்க I2ன்னு டோட்டல் வோல்டேஜ் C அப்படி ஆகுது. ஸோ KCL, அப்ப KCL என்ன கான்செப்ட் கொடுத்தேன், சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். இதுதான் லாஜிக். இன் இஸ் ஈக்குவல் டு அவுட் அப்படிங்கிற ஒரு லாஜிக். ஓகே, ஸோ இப்போ இன் இஸ் ஈக்குவல் டு அவுட் அப்படிங்கிற லாஜிக்கை நீங்க யூஸ் பண்ணும்போது இன் வந்து I தான், டுவர்ட்ஸ் த நோடு I தான். பட் அவுட் வந்து I1 and I2 ரெண்டு கரண்ட் இருக்கு. அப்ப I = I1 + I2. இதுதான் லாஜிக்.
நீங்க V by R போட்டு V காமனா எடுத்துட்டீங்கன்னா 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2. பட் இந்த ஃபார்முலா விட அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்ண ஃபைனல் ஃபார்முலா யூஸ் பண்ண கொஞ்சம் ஃபாஸ்டா போடலாம். சம் R1 R2 டிவைடட் பை R1 plus R2. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபிள், நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா சம் போட முடியும். ஸோ அப்ப இதுதான் பேரலலுக்கான லாஜிக்மா. ஸோ இதை வச்சு நீங்க நியூமெரிக்கல் போட்டுடலாம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? No, sir. Clear. சரிம்மா, இப்ப நான் ஒரு சிம்பிளான சம்ஸ் கொடுக்குறேன். நானு ஃபர்ஸ்ட் மாடல் என்னடாமா கொடுத்திருக்கேன்? ரெசிஸ்டர்ஸ் இன் Series. மெத்தட் 1 படி. ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் parallel நார்மலான மாடல். ஓகே, நான் ஒரு சிம்பிள் சம் கொடுக்குறேன்மா, நோட் பண்ணுங்க. மெத்தட் 1 போடுங்க, ப்ராப்ளம் நோட் பண்ணுங்க. find the value of equivalent resistance between A to B மா. சார் இன்னொரு தடவை ரிப்ளை பண்ணுங்க. Find the value of equivalent resistance between A to B ma. Find the value of equivalent resistance between A to B. Thank you, sir. இப்ப வந்து நான் சர்க்யூட்ஸ் கொடுக்குறேன். நான் வேற வேரியஸ் சர்க்யூட்ஸ் கொடுக்குறேன், நீங்க போடுங்க, சிம்பிளா போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சிம்பிள் சம் நான் கொடுக்குறேன். ஒரு ரொம்ப சிம்பிள் சம். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் மோஸ்ட்லி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமா? ஏன் தெரியுமா? அது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு நீங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப இந்த சர்க்யூட் பாத்தீங்கன்னா இது 6 வோல்ட்மா, பேட்டரி வந்து 6 வோல்ட். இந்த சர்க்யூட்டோட கரண்ட் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அது ரொம்ப சிம்பிள். I equal to V by R. இந்த R வந்து சிங்கிள் ஆரா இருக்கணும். ஏன்னா V வந்து 6, R வந்து நீங்க எடுக்க வேண்டிய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும். அப்ப அவங்க நிறைய ரெசிஸ்டர் கொடுக்கலாம். அது எல்லாத்தையும் நீங்க சீரிஸ் parallel லாஜிக்கை யூஸ் பண்ணி கன்வெர்ட் இன்டு சிங்கிள் ரெசிஸ்டர். ஓகே, அது இன்ஜினியரிங்லாம் போனீங்கன்னா இந்த டாபிக்லாம் இன்னும் ரொம்ப டீடைல்டா டீச் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க அங்க சம்ஸே போட முடியும். பட் என்ட்ரன்ஸ்ல இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா இருந்தாதான் நீங்க பேசிக் நியூமெரிக்கல்ஸ் எதையுமே நீங்க டச் பண்ண முடியும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம எப்படி போடணும்னு ஒரு லாஜிக் சொல்லிடுறேன். ஜென்ரலா நான் சொல்லிடுறேன். இது ரொம்ப சிம்பிள் சர்க்யூட், நீங்க டக்குன்னு எடுத்துருவீங்க. ஓகே, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பவுமே உங்க சர்க்யூட் வந்து ஹரிசாண்டலா இருக்கு அப்படின்னா நீங்க ரைட் டு லெஃப்ட் இல்ல லெஃப்ட் டு ரைட் நீங்க ரிடக்ஷன் பண்ணலாம், சர்க்யூட்டை குறைச்சிட்டு வரலாம், ரெடியூஸ் பண்ணலாம். பட் அதை எப்படி டிசைட் பண்ண முடியும்? ரைட் டு லெஃப்டா லெஃப்ட் டு ரைட்டானா பேட்டரி எங்க இருக்கோ, ஓகே, அதாவது ஏபின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஏபி இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் அக்ராஸ் பேட்டரி. ஓகே, சோ அந்த பேட்டரிக்கு அப்போஸ்ட் சைட், அப்படியே எதிர்பக்கத்துல இருந்து உங்களோட ரிடக்ஷன் ப்ரொசீஜரை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, சோ இது வந்து ஒரு ஜெனரல் ப்ரொசீஜர், அது ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா ஸ்டெப்ஸ் அதிகம் போகாது. சோ இப்போ I equal to V by R. ஓகே, இந்த R நீங்க எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி சிங்கிள் ஆரா போட்டுட்டீங்கன்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா சர்க்யூட்டோட கரண்ட் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதனால கரண்ட் கண்டுபிடிக்கிறதோ இந்த வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் என்னன்னா இந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த நியூமெரிக்கல்ல அவங்க ஜஸ்ட் ஃபைண்ட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் மெயின் எய்மா கொடுக்குறாங்க. இப்ப நான் இந்த சம் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A to B கேட்டிருக்கேன். ஜஸ்ட் AB RAB நான் கேட்கிறேன். ரொம்ப சிம்பிள் சம் இது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க RRனே எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டுடலாம். ஸோ இப்போ சேம் கரண்ட் ஃப்ளோனா சீரிஸ், டிஃப்ரெண்ட் கரண்ட் ஃப்ளோ மீன்ஸ் பேரலல். அப்ப இங்க இருந்து எடுத்துக்கலாம், ஏன்னா இதுக்கு அப்போஸ்ட் சைட்ல தான் நீங்க ரெடியூஸ் பண்ண போறீங்க. இங்க வர அதே கரண்ட் இங்க வந்துடும். ஸோ அதனால R பிளஸ் R நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும்? 2R. அந்த 2R இங்க போடக்கூடாதுமா, இந்த இடத்துல தான் போடணும். ஏன்னா இங்க போட்டீங்கன்னா தான் இந்த லோடு வந்து பேரலல் டு த சோர்ஸ். ஸோ அது இங்கதான் எஃபெக்ட் ஹையா இருக்கும். ஸோ இந்த சைடு போட முடியாது. ஸோ அதனால நான் இந்த இடத்துல தான் போடணும். நீங்க சர்க்யூட்டை மைண்ட்ல வச்சு கண்டினியூஸா உங்களால கரெக்டா லாக் பண்ணி சர்க்யூட்டை ரெடியூஸ் பண்ணி சிங்கிளா கன்வெர்ட் பண்ண முடியும்னா நீங்க ஸ்டெப் போட வேண்டாம், டைரக்டா அந்த சர்க்யூட் பக்கத்திலேயே போட்டு லாக் பண்ணி போடுங்க. இல்ல சார் எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு, ஐயோ எனக்கு ரொம்ப குழப்புது அப்படின்னா பெட்டர் நீங்க திரும்ப ரீட்ரா பண்ணியே போடுங்க, ஒன்னும் தப்பு இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் தானே, ஸோ கொஞ்சம் ரீட்ரா பண்ணி கூட போட்டுக்கோங்க. ஸோ இந்த இது R, இது R, இங்க 2R. இப்ப இது ரெண்டும் பேரலல். அப்ப மறுபடியும் நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணணும். R1 R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2.
ஸோ என்ட்ரன்ஸை பொறுத்தவரை ஒன்லி யூ ஜஸ்ட் பிளே வித் நம்பர்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸஸ், அவ்வளவுதான். அதிகமான ஸ்டெப் நீங்க பிளே பண்ணக்கூடாது. மைண்ட் கால்குலேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும். ஸோ அப்ப பேப்பர் ஒர்க்கை குறைங்க, அப்பதான் ஃபாஸ்டா போட முடியும். r into 2r divided by r plus 2r. அப்ப 2r square divided by 3r மா ஆன்சர் இஸ் 2r by 3 வரும். அது கூட ஃபைனலா ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்கும். இதுதான் உங்களோட ஃபைனல் சர்க்யூட். இங்க r, இங்க 2r by 3. அப்ப both resistors are connected in series. 5r by 3. அவ்வளவுதான். ஆட் பண்ணிடுங்க. 2r by 3 plus r cross multiply பண்ணுங்க. 3 2 5r by 3 மா. யூனிட் இஸ் ஓம். இதான் உங்களோட சர்க்யூட்டோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். மேபி அந்த ஆரோட வேல்யூ ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம அதை வச்சு போட்டுக்கலாம். ஓகேயா, இது காப்பி பண்ணிக்கங்க. பாக்ஸ் மாதிரி இல்ல டப்பா. பண்ணது கவர்ல எடுத்து ஃபினிஷ்டாமா? Yes sir. சேம் மாடல். இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கம்மா. ஸ்மால் ஆர் எடுத்துக்கங்க, எல்லாமே ஸ்மால் ஆர். பிரிச்சு வைங்க. எல்லாத்தையும் ஒரே கவர்ல போடுறேன். பவுடர் என்ன சீக்கலாம் பவுடர் சீக்கலாம். நீ வச்சுட்டு கிளாஸ் முடிச்சுட்டு பாத்து ஃபினிஷ்டாமா? இவ்வளவு நேரமா டைமிங்ல சால்வ் பண்ணனும். 13r by sir. and others எல்லாருக்கும் அதே ஆன்சர் தான் வருதா? சோ இது மூணுமே சீரிஸ்மா. சோ 3r மா. இந்த 3r கூட இந்த r வந்து parallel மா. சோ 3r into r divided by 3r plus r மா. சோ ஆன்சர் இஸ் 3r square divided by 4r மா. சோ ஆன்சர் 3r by 4. சோ இந்த இடத்துல நான் இப்படி கட் பண்ணி போட்டுக்குவேன். சோ ஈஸியா இருக்கும் எனக்கு. சோ 3r by 4. சோ அது கூட இது ரெண்டும் சீரிஸ் ஆயிடும். சோ plus 2r மா. சோ இதோட கட் பண்ணிக்கலாம். சோ அப்ப என்ன ஆயிடும்? 2 னா 4 2 8. சோ 8 னா 9 10 11. சோ 11r by 4 வரும். சோ இந்த இடத்துல 11r by 4 இந்த r ஃபைனலா parallel ஆயிடும். என்ன 9 10 11. So 11r by 4 into r, yeah, divided by 11r by 4 plus r மா. அப்ப 11r square by 4 இங்க வந்து 4 plus 11 னா 15r by 4 வரும். ரெசிப்ரோக்கல் பண்ணா 4 by 15r. 4 கேன்சல் ஆயிடும். So 11r by 15 இந்த இடத்துல வந்துரும். So remaining plus 2r. Final answer is 11r by 15 plus 2r மா. So into 2 போட்டீங்கன்னா 15 into 2 வந்து உங்களுக்கு 30 ஆயிடுது. So 30 plus 11 வந்து answer is 30 plus 11 வந்து 41 மா. 41r divided by 41r by 15. இதான் கரெக்ட் ஆன்சர். சோ இந்த மாதிரி இப்ப நான் போட்டது 1 மினிட்ல போட்டேன். கரெக்டா அந்த இடத்துல அந்த பர்టిక్యులர் ப்ராசஸை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு இருக்கணும். உட்காந்து ரீட்ரா பண்ணி நான் உட்காந்து அடிஷனல் ஷீட் வாங்குற அளவுக்கு டைமிங்ல போட்டுட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் என்ட்ரன்ஸ்ல வர ஒரு சிம்பிள் சம். இதெல்லாம்
41R by 15. இந்த ஆன்சர் வருதா? Yes, sir. ஓகேடாமா, எல்லாருக்கும் புரிஞ்சு அந்த சம்? நெக்ஸ்ட் சம் போலாமா? மறுபடியும் Yes, சொல்லுங்க sir. Yes, sir. Yes, sir. ஒரு டைம் எய்ம்ஸ்ல கேட்டிருந்தாமா, ஃபைண்ட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A to B. அதேதான் ஆனா இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக் லெட்டர் கேபிட்டல் A அப்படின்னு கேட்டிருந்தாமா. இந்த கேபிட்டல் A இனுடைய ஸ்பிளிட் பாயிண்ட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருந்தான். இந்த மாதிரி கொடுத்திருக்கான். டயக்ராம் காப்பி பண்ணிக்கோங்க. இதனுடைய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னாங்க. இது ஒரு சிமெட்ரிக்கல் சர்க்யூட். நார்மலா சிமெட்ரிக்கல் ப்ரொசீஜர் வச்சு கூட நீங்க போடலாம். சர்க்யூட்டை கட் பண்ணி இந்த சைடு போட்டு இப்படி கட் பண்ணி கூட நீங்க போடலாம். தமிழ் செல்வி ரிப்பீட் எகைன். எதை ரிப்பீட்மா? இந்த சம்ம ரிப்பீட் பண்ணணுமா? Find equivalent resistance between A to B in English alphabetic letter capital A மா. சோ இது எல்லாமே R R R R மா. சோ நான் AB நான் கொடுத்துட்டேன். இப்ப இந்த ஸ்ட்ரக்சருக்கு நீங்க ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்கம்மா. சிம்பிளா நீங்க போடுங்க. இது வந்து வெர்டிகலா இருக்கு. சோ அதனால டாப் டு பாட்டம் போடலாம், இல்ல பாட்டம் டு டாப் ரெடியூஸ் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு ஏபில எப்பவுமே பேட்டரி கனெக்ட் ஆயிடும். சோ இங்க பேட்டரி கனெக்ட் ஆயிடும். சோ இதுக்கு அப்போஸ்ட் சைட்ல தான் நீங்க சர்க்யூட்கான ரிடக்ஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். சோ அதனால பெட்டர் இது டாப் டு பாட்டம் வந்தா உங்களுக்கு ஈஸியா ஸ்டெப்ஸ் குறைஞ்சிடும். சோ அதனால எங்க வேணாலும் வந்து ஆரம்பிக்க கூடாது. சில பேர் பார்த்தா சார் இது ரெண்டும் பேரலல், கண்டபடி இஷ்டத்துக்கு அவன் பாட்டுல அங்கங்க ஸ்டார்ட் பண்ணுவான். அப்படி கிடையாதுமா. எந்த ஒரு சர்க்யூட்க்கு ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கு. அந்த இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சர்க்யூட்டினுடைய ரிடக்ஷன் ஸ்டெப்ஸஸ் அதிகமா போகாம ஷார்ட் ஸ்டெப்ஸஸ், அதாவது ரொம்ப கம்மியான ஸ்டெப்ஸஸ்ல நீங்க ஆன்சரை சீக்கிரம் எடுக்க முடியும். சோ இங்க வரும் அதே கரண்ட் இங்க வரும். சோ இது ரெண்டையும் நீங்க கட் பண்ணிக்கோங்க. 2Rன்னு வந்துடும். ஓகேயா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா வேற வழியே இல்ல, சர்க்யூட்டை மறுபடியும் ரீட்ரா பண்ணுங்க. ஓகேயா? அப்பதான் உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகாது. இப்ப இந்த இடத்துல R வந்துருச்சு. இந்த பாட்டை நான் வரைஞ்சிட்டேன். ரிமைனிங் பாருங்க. இந்த R இங்க வந்துருச்சு, இந்த R இங்க வந்துருச்சு. அவ்வளவுதான். சோ சர்க்யூட் ஷேப்பை நீங்க எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். லோடோனுடைய கனெக்ஷனை மாடிஃபை பண்ணி கூடாதீங்க. அது மாறிட்டீங்க, அதை மாத்தினீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ மாறிடும். சீரிஸ் பேரலல் கான்செப்ட் எல்லாம் மாறிடும். சோ இப்ப இது வந்து பேரலல்ல இருக்கு. சோ இப்ப 2R into R divided by 2R plus R. இப்ப 2R square by 3R, 2R by 3 வருமா? இந்த 2R by 3 இங்க ஒரு R, இங்க ஒரு R, கடைசியில 3 ரெசிஸ்டரும் சீரிஸ்ல வந்துரும். Sir, 8R by 3R, sir. அவ்வளவுதான்மா. 2R plus 2R by 3. சோ 2 6 7 8மா. So 8R by 3 is correct answer. யூனிட் போட மறந்துடாதீங்க. Sir, already I have done these sums in your class. So give some other sums in this method. Okay? Okay ma. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நம்ம கிளாஸஸ்ல வந்து நிறைய பேட்சஸ் வந்து ஓவர்லாப் ஆகி தான் வருதுமா. இதுல ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணவங்க இருப்பீங்க, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. எனக்கு செப்பரேட் பேட்சஸ் இருந்ததுன்னா தான் நான் அந்த மாதிரி இஷ்யூஸஸ் வந்து ரிப்பீட் ஆகாம என்னால கொண்டு போக முடியும். நிறைய பேட்சஸ் வந்து ஓவர்லாப் ஆகுது ஆக்சுவலா. ஸோ அதனால இதுல இதே கிளாஸஸ்ல முடிக்காதவங்களும் இருக்கீங்க, முடிச்சவங்களும் இருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்ணவங்களும் இருக்கீங்க. ஸோ இப்ப எல்லாரோட ஆங்கிள்லயும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி கிளாஸ் எடுக்கணும்னா எப்படிமா? ஸோ அதனால வந்து இதுல ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ரிப்பீட் ஆச்சுன்னா நீங்க அதை ஜஸ்ட் வந்து நீங்க உங்க நோட்ஸ்ல நீங்க ஆல்ரெடி இருந்ததுனாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு ரஃப் நோட் எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா பிசிக்ஸை பொறுத்தவரை நீங்க தனியா ஒர்க் அவுட் பண்றது வந்து அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால நீங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னா, ஏன்னா என்ன பொறுத்தவரை எப்படின்னா என்ட்ரன்ஸ் கிளாஸஸ்க்குன்னு நான் தனியா ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அந்த ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள் டு ப்ரிப்பேர் எனி கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ். அப்ப அவங்க அந்த புக்கை ஃபாலோ பண்ணிடுவாங்க. அந்த புக்கோட நாலேஜ் பிளஸ் என்னுடைய கிளாஸ் நோட்ஸினுடைய நாலேஜை வச்சு ரெடி டு சால்வ் த ப்ராப்ளம் கம்ஸ் அண்டர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். அப்படிங்கிறதுனால என்கிட்ட இருக்க காமன் புக்ஸை வச்சு தான் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ ஆல்ரெடி நீங்க லிசன் பண்ண ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு தனி பேட்சா இருந்தா நான் அடுத்தடுத்த ட்ராக் போயிடுவேன். நீங்க இருக்கக்கூடிய நியூ ஸ்டூடெண்டோட பேட்ச்ல நீங்க உள்ள வரும்போது கண்டிப்பா அது ரிப்பீட் ஆகிதான் ஆகும், வேற வழி இல்லை. ஓகே? ஸோ அப்போதைக்கு நீங்க அதை தனியா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகேமா. இப்ப நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் வாங்க. நெக்ஸ்ட் ஒன் மோர் நியூமெரிக்கல்.
கால்குலேட் பண்ணுங்கம்மா. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A to B மா. எல்லாம் கேபிட்டல் R எடுத்துக்கோங்க. மேபி இந்த ப்ராப்ளம் நீங்க ஆல்ரெடி போட்டிருக்கீங்க, கிளாஸ் ஒர்க் நோட்ல இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் பார்க்காதீங்க. ஆல்ரெடி போட்டிருக்கீங்கல்ல, உங்களுக்கு நாலேஜ் இருக்குல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணிட்டு டைரக்டா ஒரு ரஃப் நோட் எடுத்து சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் கிராஸ் செக் பண்ணுங்க. ஆல்ரெடி லிசன் பண்ணியிருந்தா மேபி நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க தாராளமா நீங்க மெத்தட் வச்சுட்டு நீங்க உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட்ல கண்டினியூ பண்ணி ப்ராப்ளம் போடுங்க. ஃபாஸ்டா ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. RAB. சார் 5R 5R சொல்லியிருக்காங்கம்மா. ஆனா அதர்ஸ் செக் பண்ணுங்க இந்த ஆன்சர் கரெக்டானு. நான் ஐடியா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டர் இருக்குல்ல, இது கட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் தனி பார்ட்டா வச்சுக்கோங்க. இதை டிக் பண்ணிக்கோங்க, தனி பார்ட். அதே மாதிரி இது அப்பர் பார்ட், இது லோயர் பார்ட், இதுவும் தனி. இந்த ஸ்கொயரை மட்டும் சால்வ் பண்ணுங்கம்மா. அது மட்டும் எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா ரிமைனிங் 3 ரெசிஸ்டர் கம்ஸ் அண்டர் சீரீஸ் அப்படின்னு நீங்க ஆட் பண்ணிடலாம். இது R, இது R. அந்த அப்பர் இங்க வந்துருது, இந்த லோயர் இங்க வந்துடும். இதுதான் உங்க ஸ்கொயரோட ரெசிஸ்டன்ஸ். அது மட்டும் எவ்வளவுன்னு சொல்லிட்டீங்கன்னா 3 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், அவ்வளவுதான் ஆன்சர் வந்துடும். இப்ப இவங்க சொன்ன 5R கரெக்டா தப்பா? Sir, 9R/2. 9R/2 சொல்றாங்க. ஓகே, நான் கொடுத்தது ஒரே சம்ம, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆன்சர் வருது. சூப்பர். 9R/2. வேறடாமா, வேற ஏதாவது ஆன்சர் வருதா? என்னடா பாய்ஸ் ஒருத்தங்க கூட இல்லையாடா கிளாஸ்ல? 4R/3. 4R/3. ஓகேயா, வெரி குட். இன்னும் வேற ஏதாவது ஆன்சர்ஸ் இருக்கா? என்னடாமா 4R/3யா? 10R/7. 10R/11. 7 sir. 11. சரி சரி. 7மா 7மா. ஓகேமா. 10R/7. வேற any other answers? 10R/3 sir. 10R/3. இவ்வளவு ஆன்சரா? ஒரு சம்முக்கு இவ்வளவு ஆன்சரா? கொஞ்சம் பாருங்கம்மா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க.
இந்த ரெண்டுமே வந்து பேரலல்மா, இந்த ரெண்டும் பேரலல். சி டைமிங்கை எப்படி வந்து சேவ் பண்ணி நம்ம சம் போட்டாகணும். இதேதான் இங்கேயும் ரிப்பீட் ஆக போகுது. ஓகேயா, 1 செகண்ட்மா. இதேதான் இங்கேயும் ரிப்பீட் ஆக போகுது. அப்ப ஆர் இன்டூ ஆர் டிவைடட் பை ஆர் பிளஸ் ஆர். அப்ப ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2r. அப்ப r பை 2 வரப்போகுது. அவ்வளவுதான். சி அப்ப இந்த இடத்துட்ட r பை 2னா இங்கேயும் அதே r பை 2 தான் வரப்போகுது. ஓகேயா, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வெயிட்மா. இந்த இடமும் ஆக்டிவ் நோடு, இந்த இடமும் ஆக்டிவ் நோடு, இன்ஆக்டிவ் நோடு இல்ல. சோ அப்ப நீங்க ஏன் நீங்க சர்க்யூட் 1 செகண்ட் மா. ஓகேமா. சோ அப்ப நீங்க ஏன் வந்து இந்த சர்க்யூட்டை ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது? ஈஸியா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காண்டி அப்பர் ஹாஃப், இது அப்பர் ஹாஃப், இது வந்து உங்களோட லோயர் ஹாஃப், இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? இந்த அப்பர் ஹாஃப் பிரான்ச்சும் லோயர் ஹாஃப் பிரான்ச்சும் ஒரு ஆக்டிவ் நோடுல ப்ராசஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த மேல வரக்கூடிய ஒரு சிங்கிள் ரெசிஸ்டரும் இந்த கீழே வரக்கூடிய இந்த சிங்கிள் ரெசிஸ்டர் போத் ஆர் கனெக்டட் இன் parallel. இந்த ரெண்டு சர்க்கிள்ல இருக்க ரெசிஸ்டரும் parallel-ஆ வரும். அப்ப இந்த சர்க்கிளோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? r by 2 plus r. அப்ப 2r ஓகேயா பிளஸ் r 3r by 2. இதுதான் உங்களோட அப்பர் சர்க்கிளோட ஆன்சர். ஓகே, இதை டிக் பண்ணிக்கோங்க. இது அப்பர் சர்க்கிளுக்கு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி லோயர் சர்க்கிளுக்கு நீங்க எடுக்கும் போது இது r by 2னா இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, ஃபைனலா மூணும் சீரீஸ்ல வரப்போகுது. அப்ப r by 2 plus 2r. அப்ப 2 2 4 4 1 5. அப்ப கீழே இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு லோயர் பிரான்ச்சுக்கு 5r by 2. இதை டிக் பண்ணிக்கோங்க. இந்த லோயர் பிரான்ச்சுக்கான வேல்யூவும் அப்பர் பிரான்ச்சுக்கான வேல்யூ போத் ஆர் கனெக்டட் இன் parallel. அப்ப ஃபைனலா இந்த சென்டர் பாத்தீங்கன்னா 5r by 2 parallel 3r by 2. அந்த ஆன்சர் தான் இந்த சர்க்கிள்ல வரப்போகுது. ஓகேயா, அப்ப அதை சால்வ் பண்ணுங்க. எவ்வளவு வருது? 5r by 2 into 3r by 2 r1 r2 divided by r1 plus r2. அப்ப 5r by 2 plus 3r by 2. இதை சால்வ் பண்ணா எவ்வளவு வரும்? 5. ஓகேயா, I 3 15 15. சோ அப்ப 15r square divided by எவ்வளவு எடுப்பீங்க? அப்ப 4 எடுத்துக்கலாமா? 4. சோ இதை வந்து எப்படி எடுக்கலாம்? 5 6 7 8 8r by 2 மேல வரும்போது 2 divided by 8rனு வந்துரும். ஓகேயா, கேபிட்டல் ஆர் தானே யூஸ் பண்றீங்க? ஆமா, கேபிட்டல் ஆர். சோ இப்ப இந்த ரெண்டையும் இந்த 4ஐயும் எடுத்துடலாம். ஓகேயா, அப்புறம் வேற என்ன வரும்? 15 8 8 16 r ஸ்கொயர் r போயிடும். 15r divided by 8 16 16 மா. So 15r divided by 16. அப்ப இந்த வேல்யூ 15r divided by 16. அவ்வளவுதான் சம் முடிஞ்சு. இந்த ஸ்கொயரை நீங்க கரெக்டா ஸ்பிளிட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கே. ஸோ அப்போ 15r by 16. ஃபைனல் ஆன்சர் RAB நான் க்ளோஸ் பண்ண போறேன். ஃபைனல் ஆன்சர் RAB equal to 15r by 16 plus already r and r both are in series. அப்ப 2r. அப்ப நீங்க ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 16 into 2 போட்டீங்கன்னா 32. 47r by 16. இதுதான் கரெக்ட் ஆன்சர். வேணும்னா அதை பாயிண்ட்டுக்கு மாத்துறதா இருந்தா 2.9, அதாவது எக்ஸாக்டா எடுத்தா RAB மேபி 3rனு வந்ததுன்னா எக்ஸாக்டான ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். யாருக்காவது ஒரு ஆள் சொன்னீங்களா அந்த ஆன்சர்? இது காப்பி பண்ணிக்கோங்கம்மா. கரெக்டா? தப்பா இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க. எஸ் சார். ஆன்சர் கரெக்டாமா? இந்த ஆன்சர் வருதா? எஸ் சார். ஓகேடாமா. இந்த மாடல் ஓரளவு நீங்க வந்து யூ ஜஸ்ட் ப்ளே வித் ஒன்லி ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் parallel மாடல்ஸ், அவ்வளவுதான்.
நீங்க உங்களுக்கு கிடைக்கிற ஐடியா வச்சு கரெக்டா நீங்க பிரிச்சு இந்த சீரிஸ் அண்ட் பேரலல் லாஜிக் வச்சு நீங்க ரெடியூஸ் பண்ணணும் சர்க்யூட். அவ்வளவுதான். சிங்கிள் ரெசிஸ்டரா நீங்க மாத்தணும். சேம் கரண்ட் ஃப்ளோனா சீரிஸ், டிஃபரெண்ட் கரண்ட் ஃப்ளோனா பேரலல். அந்த லாஜிக் வச்சு ஃபார்முலாஸை கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா எல்சிஎம் எடுத்து நீங்க அதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஒர்க் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் யூ வில் கெட் த கரெக்ட் சொல்யூஷன். ஓகேயா? இப்ப அடுத்து இன்ஃபினிட்டிவ் ரெசிஸ்டர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேயா? ஐ வில் கிவ் ஒன் மோர் ப்ராப்ளம். அது நான் கொடுத்துடுறேன். ஹோம்ஒர்க் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், நீங்க சால்வ் பண்ணிட்டு. ஓகேயா? ஒரு சிம்பிள் சம். ஆன்சர் சொல்லுங்க ஃபாஸ்டா. A B மா. All the resistors are equal, capital R எடுத்துக்கணும். மேபி உங்க வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் அந்த வேல்யூவால நீங்க மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ப்ரொசீஜர் வந்து சேம், அவ்வளவுதான். டைம் ரொம்ப நேரம் எடுக்க கூடாது, கொஞ்சம் ஃபாஸ்டா ட்ரை பண்ணுங்க சொல்யூஷன்ஸ் எப்பவுமே. த்ரீ ஆரா சார்? 3R அவ்வளவுதான்மா. சிம்பிள்மா, ரொம்ப சிம்பிள். 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் இன் சீரிஸ் மா. சோ அப்ப 2R, இந்த லோயர் பிரான்ச்சும் 2R மா. போத் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel மா. அப்ப 2R into 2R divided by 2R plus 2R மா. So answer is 4R square divided by 4R. So 4 4 4. இந்த லூப் மட்டும் பென்சில்ல ரவுண்ட் போடுங்க R. அப்ப இந்த லூப்பும் அதே தான் வரும், இந்த லூப்பும் அதே தான் வரும். பிகாஸ் சேம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சர்க்யூட்ஸ் கெட் ரிப்பீட்டட் அகைன் அண்ட் அகைன். ஓகே, சோ அப்ப மறுபடியும் உங்களுக்கு ட்வைஸ் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 2 டைம் ரிப்பீட் ஆயிடுச்சு. சோ அப்ப 3 ரெசிஸ்டர் ஃபைனலா 1 2 3 ஆல் தி ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். ஆன்சர் இஸ் 3R. யூனிட் ஓம். சார் சொல்லுமா. அங்க எப்படி 2R வந்துச்சு? இந்த ரெண்டும் வந்து சேம் கரண்ட்ல இருக்குமா. லோடுல சேம் கரண்ட் ஃப்ளோ போனா சீரிஸ், டிஃபரெண்ட் கரண்ட் ஃப்ளோ வந்தா parallel. அப்ப இது ரெண்டுலயும் சேம் கரண்ட் ஃப்ளோ இருக்கிறதுனால இது ரெண்டையும் நீ சீரிஸா எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த லோயர் பிரான்ச் ரெண்டையும் நீ சீரிஸா எடுத்துக்கலாம். அப்ப சீரிஸ்னா R1 plus R2. அப்ப R plus R 2R, கீழேயும் R plus R 2R. அப்ப மேல உள்ள 2R, கீழே உள்ள 2R, இது ரெண்டும் parallel-ஆ வந்துடும். அப்ப parallel-க்கு ஃபார்முலா என்ன? R1 R2 divided by R1 plus R2. அதை தான் நாங்க போட்டிருக்கேன். அதை சால்வ் பண்ணா எனக்கு R வந்துருச்சு. அப்ப இந்த ஒரு லூப்புக்கு மட்டும் Rனா இந்த லூப் எல்லாமே ரிப்பீட்டிங் லூப்ஸ் தான். இதனுடைய ரிப்பீட்டிங் பார்ட் தான். அதனால இதுவும் R தான், இதுவும் R தான், இதுவும் R தான். ஃபைனலா 3 ரெசிஸ்டர் இப்படி வந்துரும். அப்ப 3லயுமே சேம் கரண்ட் ஃப்ளோ கன்வெர்ட் இன்டு சீரிஸ். So you will get value equivalent of resistance value is total equivalent resistance value is 3R மா. ஃபைனல் ஆன்சர் அதான். ஓகே சார், தேங்க் யூ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? No, sir. No. Okay ma. Finally one more numerical, அது நீங்க ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணி எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் அப்டேட் பண்ணுங்க ஆன்சர். ஓகே, சோ அதோட உங்களுக்கு மெத்தட் 1 finished. So next class வந்து will plan to finish the remaining methods. Last two same equivalent resistance between A to B ma. சம் சிம்பிளா இருக்கும், பட் ஆனா ஒரு சின்ன சின்ன ட்ரிக் இருக்கும் அதுலக்குள்ள. ஓகே, போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா மிஸ்டேக் அவாய்ட் பண்ணி போடுங்க. இந்த ஸ்மால் மிஸ்டேக்ஸ், அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்னால தான் உங்களுக்கு மார்க்ஸ் போறதே பிசிக்ஸ்ல.
ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கரெக்டா போடணும். அதே அட் த சேம் டைம் கொஞ்சம் ஃபாஸ்டாவும் போடணும். இது நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணிடுங்கம்மா. ஓகேமா, பாய்மா. வில் கண்டினியூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். கொஞ்சம் கிளாஸ் ரிப்போர்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஏதோ டவுட்ஸ் இருந்தா எனக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் கிளாஸ் இத கிளாரிஃபை பண்ணிக்கணுமா. ஓகே எஸ் சார், தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க் யூ சார். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. தேங்க் யூ மா. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.